நமது தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தின் பொதுச் செயலாளர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், ஆளுமைகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். நாளும் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் நமது கலை இலக்கிய மன்றம் ஒவ்வொரு அதிகாரத்தை பற்றியும் முற்றோதல், உரைப்பொழிவு, பின்னோட்டம், அடுத்து நமது பொதுச் செயலாளர் அவர்களின் சிறப்புரை என நிகழ்ச்சிகளை வழங்கி நமக்கு நாளும் விருந்து படைக்கிறது. அந்த வகையில் இன்று நமக்கு அமைந்துள்ள அதிகாரம் 95வது அதிகாரம், 96வது நாளான இன்று மருந்து என்ற அதிகாரம். இந்த மருந்து உடலுக்கும் மனதுக்கும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமாக உள்ளது. முதலில் உணவு, அது எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய அதிகாரம். இன்று முற்றோதல் செய்யும் மாணவி கு புனிதா, அடுத்து இன்றைய உரையாசிரியராக இருப்பவர், மின்னக்கூடியவர், ஜொலிக்கக்கூடியவர், ஒலிக்கக்கூடியவர் பேராசிரியர் பொன்மணி அவர்கள். இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் இவர் மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கியுள்ளார். 7 ஆண்டுகள் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்கிறார். ஆய்வு கட்டுரைகள் என்று எடுத்துக்கொண்டால் 20க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வழங்கியுள்ளார். சிறந்த ஆசிரியருக்கான விருது 2 முறை பெற்றுள்ளார். கருத்தரங்குகள், பயிலரங்குகள் என பங்கேற்று அதில் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மெருகேற்று உள்ள மிகச்சிறந்த ஆளுமைதான் இன்று நமக்கு உரையாசிரியராக நமது மன்றத்திற்கு வருகை புரிந்துள்ளார். 2 ஆளுமைகளும் மன்றத்தின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்று முதலில் முற்றோதல் செய்ய புனிதா, மாணவி புனிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். புனிதா, உங்களது பெற்றோர் பெயரை கூறி உங்களையும் அறிமுகம் செய்து கொண்டு முற்றோதல் செய்க. வருக, முற்றோதல் தருக. நன்றி அம்மா. வாய்ப்பு அளித்த மன்றத்திற்கு நன்றி தெரிவித்து என் உரையை தொடங்குகின்றேன். என் பெயர் புனிதா. என் தந்தையார் பெயர் குருநாதன். நான் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஊடகவியல் துறையில் பயின்று வருகின்றேன். இன்று எனக்கு தரவிருக்கும் அதிகாரம் மருந்து. அதை பற்றி கூற தொடங்கலாமா அம்மா? கண்டிப்பாக தொடங்குங்கள். நன்றி நன்றி. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நுகர்வோர் வழிமுதலா எண்ணிய 3 மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அற்றல் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு அற்றது அறிந்து அடைப்பிடிந்து மாறல்ல துய்க்க துவர பசித்து மாறுபாடு இல்லாத உண்டி மருந்துண்ணின் மூறுபாடு இல்லை உயிர்க்கு இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேரறியான் கண் நோய் தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயள வின்றிப்படும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல் உற்றான் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நார் கூற்றே மருந்து. நன்றி அம்மா. நன்றி நன்றி புனிதா அவர்களே. அருமையான குரல், மிக அழகாக நிறுத்தி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கல்லூரி மாணவிகள் நம் நிகழ்ச்சிக்கு வந்து முற்றோதல் செய்வது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்று விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையே ரொம்ப மகிழ்வாக கொண்டாடணும்னு நினைப்பாங்க மாணவிகள்லாம். இன்று நல்லா தூங்கணும், ஓய்வு எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த ஒரு நேரத்தை நமது கலை இலக்கிய மன்றத்திற்காக செலவிட்டு இந்த முற்றோதல் செய்ய இசைந்த உங்களுக்கு மன்றத்தின் சார்பில் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து உரையாசிரியரின் நேரம் இது. மிகச்சிறந்த ஆளுமையே வருக,
உரைப்பொழிவு தருக. அனைவருக்கும் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது பாரதியின் கூற்று. அதற்கிணங்க எனது தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை துவங்குகிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொது செயலாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர், இந்நிகழ்வில் இணைந்திருக்கின்ற தமிழ் சான்றோர்கள், ஆன்றோர் பெருமக்கள், மாணவிய மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய நல்லதொரு நிகழ்வினை முன்னெடுத்து சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். அழகாய் ஒரு அறிமுக உரையை வழங்கிய அம்மையர் அறச்செல்வி அம்மா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு மருந்து என்னும் அதிகாரம். அதற்கு முன்பாக இன்று முற்றோதல் செய்த மாணவி பூ புனிதா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி மேடம். நன்றி. நான் கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. செய்யுங்க. அது நீங்க அலோ பண்ணாதான் நான் ஷேர் பண்ண முடியும்னு வருது. அதுல உங்க விருப்பம். நிகழ்ச்சி சிறப்பா இருக்க நீங்க என்ன செய்தாலும் இந்த மன்றம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கும், அனுமதி கொடுக்கும். சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றி. ஏமா இப்ப கோ-ஹோஸ்ட் ஆக்கிருக்குமா, நீங்க இப்ப ஷேர் பண்ணுங்க, வருமா? சரிங்க, சரிங்க, நன்றி, நன்றி. வருதுமா? நன்றி. இன்று எனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் தலைப்பு மருந்து என்னும் அதிகாரம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நம் முன்னோர்கள் கூறி சென்றது. நோய் நம்மை நெருங்காதிருக்கவும் வந்த நோயை போக்கிக் கொள்வதற்குமான வழிமுறைகளை இவ்வதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். உணவு என்பது ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம். சரியான நேரத்தில் அளவாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொள்வதால் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை பற்றியும், நோய் வந்துவிட்டது அதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்றத பற்றியும், மருத்துவர்கள் எவ்வாறு அந்த நோயை தீர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றியும் இதுல 10 குறளுக்குள்ள மருந்து அப்படின்ற அதிகாரத்துக்குள்ள அழகா இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. முதல் குறள். திருக்குறள் பற்றிய சில தகவல்களை இதற்கு முன் கூறிக்கொள்கிறேன். திருக்குறள் என்பது தமிழின் பண்டைய இலக்கியங்களில் மிகவும் புகழ்பெற்ற நூல், அனைவரும் அறிந்ததுதான். இது 1330 குறள்களை கொண்டது. 3 பிரிவுகளால் வகுக்கப்பட்டுள்ளது. அறம், பொருள், இன்பம் என்று 3. அந்த திருக்குறள்ல முக்கியமா மாணவர்களுக்கு, ஏன் மாணவர்களுக்கு, மித்தவங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாணவர்களுக்குன்னு ஏன் இதுல நான் குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ச்சியா நான் பார்க்கலனாலும் 1-2 நிகழ்ச்சிகள் நான் பார்த்திருக்கேன். அதுல வர இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, முற்றோதல் செய்வதற்கு மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா, பள்ளி மாணவர்களா இருக்கலாம், இல்ல கல்லூரி மாணவர்களா இருக்கலாம், ரொம்ப ஆர்வமா இதுல முற்றோதல் செய்யறாங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இதுல கொடுக்கப்படுது. ஆகையினால திருக்குறளுடைய முக்கியத்துவம் மாணவர்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்களை எப்படி வந்து அதை வந்து கத்துக்கணும் அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் குறள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இந்த முதல் குறள்ல நம்மளுடைய உடம்புல வாதம், பித்தம், கபம், இந்த 3 விஷயங்கள் இருக்கும். இந்த 3 விஷயங்கள் சமமாக இருக்க வேண்டும். சமமாக இல்லாமல் இதுல சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு கூடிச்சு ஒண்ணு குறைஞ்சுது அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பா நோய் அப்படின்றது வரும். வாதம் அப்படின்றது காற்றுடன் தொடர்புடையது. அதுவும் வந்து நமக்கு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. பித்தம் அப்படின்றது நமக்கு செரிமானத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம். இதுவும் கூடவும் கூடாது,
குறையவும் கூடாது. கபம் அப்படின்றது சளியோடு தொடர்புடைய ஒரு விஷயம். இதற்கான அறிகுறிகளும் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அது சரியான அளவுல 3மே இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. கூட குறைய இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நோய் அப்படின்றது உண்டாகும் அப்படின்றது முதல் குறளினுடைய பொருள். மன்னிக்கணும், இதுல முதல் குறள் வந்து இடம்பெறல. பை மிஸ்டேக் ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2வது குறள். மருந்தென வேணாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். இந்த 2வது குறள்ல என்ன சொல்லியிருக்காரு வள்ளுவர் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நன்கு செரிமானம் ஆகணும். அவ்வாறு செரிமானம் ஆன பிறகுதான் நம்ம நன்கு பசி எடுத்த பிறகு நம்ம உணவுக்கு போகணும். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு மருந்து அப்படின்ற ஒரு விஷயம் தேவையே படாது. உணவே நமக்கு அவங்க மருந்தாக செயல்படும் அப்படின்ற, அதாவது உணவுக்கு சரியான இடைவெளி இருக்கணும், நன்கு பசிக்கணும், பசித்த பிறகுதான் நம்ம திரும்பவும் அடுத்த வேளை உணவுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள் 3வது குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவு செரிச்சது. ஏற்கனவே சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான் இதுல கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்ட உணவு நன்கு செரிச்சிருச்சு அப்படின்றத அறிந்து அடுத்த வேளை நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்றது நமக்கு என்ன வேலை செய்ய போறோம், எந்த அளவுக்கு அந்த வேலைக்குரிய உணவு நமக்கு தேவை, அந்த ஆற்றலை வந்து செலவிடுவதற்கு. இப்ப நம்ம வந்து ஒரு அமர்ந்த நிலையில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உட்கார்ந்ததே வேலை செய்றோம். பெருசா ஒண்ணும் ஓடி ஆடி வேலை இல்ல நமக்கு அப்படின்னா, ரொம்ப கடினமான உணவுகள நம்ம எடுத்துக்காம இருக்கலாம். அந்த கடினமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நோயின்றி வாழணும் அப்படின்னா, நமக்கு அதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா, நன்கு செரித்ததை அறிந்து பசித்த பிறகு உண்பதுதான் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அடுத்த குறள்ல பார்த்தீங்கன்னா, சரி இப்ப வந்து நல்ல செரிமானம் ஆயிடுச்சு. பசியும் நல்லா எடுக்குது. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப நம்ம கண்டிப்பா சாப்பிட ஆரம்பிப்போம். அப்படி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிற உணவு, நம்மளுடைய உடம்புக்கு ஒத்துப்பட்டு வருதா? நமக்கு ஒவ்வாமை எதுவும் இல்லாத உணவாக இருக்குதா? எந்த மாறுபாட்டையும் செய்யாத உணவா இருக்குதா? அப்படின்றத நம்ம தெரிஞ்சு நம்ம உண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்த 5வது குறள்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எப்படி சாப்பிடணும் அத? நமக்கு இப்ப நன்கு செரிச்சிருச்சு. அடுத்து பசி எடுக்குது. உடம்பு ஏற்கக்கூடிய உணவாவும் இருக்குது. ஆனா, அத நம்ம எப்படி சாப்பிடணும்? ஒரு அளவோட சாப்பிடணும். அளவு இல்லாம நம்ம ரொம்ப நெறைய சாப்பிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு துன்பத்த தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? "அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு." ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்றதுக்காக நம்மளுடைய வாய் கேட்டுட்டே தான் இருக்கும். ஆனா வந்து செரிமானம் பண்றது வந்து நம்மளுடைய வயிறு, அதுக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் தான். ஸோ அது வந்து அதுக்கான கஷ்டத்த நம்ம கொடுக்கக்கூடாது. அதுல தான் நெறைய வந்து நமக்கு அந்த மாரி நம்ம நெறைய சாப்பிட்டு தான் நம்ம வந்து நோயினால அவஸ்தைப்படுறோம். அதனால நமக்கு அந்த அளவு இவ்வளவு தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அளவை அறிந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அடுத்து அந்த மாதிரி அளவா சாப்பிடுறவங்கள நிச்சயமா வந்து நோய் வந்து நெருங்கவே நெருங்காது. அவங்களுக்கு வாழ்க்கையில இன்பம் தான் நிலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அளவில்லாம சாப்பிட்டோம். ஒரு கட்டுப்பாடே இல்லாம உணவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது நம்ம நோய்க்கு ஆளாவது உறுதி. நம்ம துன்பப்பட தான் வேண்டியிருக்கும். நல்ல பசியோட அமரணும். நல்லா பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு நம்ம உட்கார்றோம். ஆனா, நம்ம சாப்பாடு சாப்பிட்டு எழுந்திருக்கும் பொழுது வயிறு முட்ட சாப்பிடாம உணவு வந்து ஒரு அரை வயிறு வயிற்றுல வந்து நமக்கு அந்த செரிமானத்திற்கு அந்த காற்று அந்த இது பண்றதுக்கு வந்து இடம் கொடுக்கணும். அரை வயிறு உணவு அந்த மாதிரி உண்பது தான் எப்பவுமே நல்லது அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 2த்துக்கும் வித்தியாசம் ஒரு திருவள்ளுவர் வந்து இது ஒரு வித்தியாசம் சொல்லியிருக்காரு. அளவா உண்பவர்கள் எப்படி இருப்பாங்க, அளவில்லாம உண்பவர்கள் எப்படி நோயினால துன்பப்படுவாங்க அப்படின்ற 2 விஷயத்த இதுல அவங்க சொல்லியிருக்காரு. அடுத்து 7வது திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நமக்கு பசி இருக்கு, வயிற்று தீயானது எந்த அளவுக்கு இருக்கு பசி அப்படின்றத தெரிஞ்சு, அது வந்து காலையா, மாலையா, இரவா எல்லா நேரத்துலயும் நம்ம வந்து நல்ல ஒரு ஹெவியான ஒரு மீல்ஸையோ, ஒரு ஃபுட்டையோ நம்ம எடுக்க முடியாது. இப்ப இரவு நேரம் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு லைட் ஃபுட் அந்த மாரி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆவியில வேக வைத்த உணவு, இட்லி அந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது.
அந்த மாதிரி அளவு அறிந்தும் நேரம் அறிந்தும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து சாப்பிட்ற நேரம் வந்து முன்ன மாதிரி கிடையாது. எப்ப வேணா எந்த நேரம் வேணா சாப்பிட்றாங்க. இரவு வந்து 2 மணி 1 மணி அந்த மாதிரிலாம் கூட வெளியில போனோம் அப்படின்னா உணவுகள் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு அது தீமையை தான் கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 7 குறள்ல வந்து எப்படி நம்ம உணவை எடுத்துக்கணும் அப்படின்றத குறித்தும் எப்படிலாம் உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மருந்து தேவைப்படாது அப்படின்றத குறித்தும் சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 3 திருக்குறள்ல மருத்துவர் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் அவரு சொல்லியிருக்காரு. மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவருக்கு என்ன நோய் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படின்ற விஷயமும் தெரியணும். அப்புறம் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி போக்கணும் அப்படின்றதுக்கான வழிவகைகளை ஆராய்ந்து படிப்படியா அவரு சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு மருத்துவருக்கான ஒரு அறிகுறியாக இதுல அவரு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம உடம்பு முடியல அப்படின்னு நம்ம மருத்துவர்கிட்ட போறோம் அப்படின்னா அவங்க நம்மள கேட்பாங்க, டாக்டர் கண்டிப்பா கேட்பாங்க, என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இந்த மாதிரி இது பண்ணுது உடம்புக்கு அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அவங்க கண்டிப்பா அதுக்கான காரணத்தை கேட்பாங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்க, வெளியில சாப்பிட்டீங்களா, வீட்டுல சாப்பிட்டீங்களா, என்ன அப்படின்ற ரீசன் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க அறிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணணும், அதை எப்படி போக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிவகைகளை ஆராய்ந்து சிகிச்சையை மேற்கொள்ளும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 9வது குறள்ல இப்ப மருத்துவர் வந்து இன்னும் கூட நிறைய விஷயங்களை அக்கறையோட நோயுற்றவங்க கிட்ட கேட்டு வைத்தியம் பார்க்கணும். எப்படி அவங்களுடைய வயது என்ன, அவங்க இளையோரா மூத்தோரா, நோயினுடைய தன்மை எப்படி இருக்கு, அந்த நோயினுடைய தன்மை வந்து ஆரம்ப காலகட்டத்துல தான் இருக்கா, இல்ல அது ரொம்ப வந்து முதிர்வு நிலையில இருக்கா, அதற்கு என்ன காரணம், அதற்கு வந்து காலம் எப்படி வந்து மருந்து கொடுத்தோம்னா குணமாகும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மருந்து கூட கொடுக்கணுமா குறைய கொடுக்கணுமா, அந்த நோயினுடைய தன்மையை பொறுத்து இதெல்லாம் ஆராய்ந்து மருத்துவம் பார்க்கணும் அப்படின்றத இந்த 9வது குறள்ல சொல்லியிருக்காரு. அடுத்து 10வது குறள்ல பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள் பத்தி அவரு சொல்றாரு. இது 4மே வந்து மருந்து. இப்போ உடம்பு முடியல அப்படின்னா நம்ம மருந்து, அதாவது மெடிசின் மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த மெடிசின் மட்டுமே அந்த நோய்க்கு வந்து மருந்தாகாது. இந்த 4 விஷயங்களும் சேர்ந்தாதான் ஒரு நோயாளி வந்து முழுமையா குணமாகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நோயுற்றவன். அடுத்து அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவர். அடுத்து 3வது மருந்து. அடுத்து 4வது வந்து அந்த நோயாளியை பார்த்து கொள்ளக்கூடிய, அருகிலிருந்து பார்த்து கொள்ளக்கூடிய செவிலியரோ இல்ல உறவினர்களோ யார வேணா நம்ம சொல்லலாம். இந்த 4 விஷயங்களும் வந்து ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோயுற்றவன் வந்து கண்டிப்பா அவருடைய ஒத்துழைப்பு ரொம்ப வந்து அவசியமா இருக்கணும். நம்ம மருத்துவர் என்ன சொல்றாரோ அந்த அறிவுரையை கேட்டு நடந்துக்கணும். காலை மாலை இந்த மாதிரி இந்த வேலையில நீங்க இந்த மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை நேரம் மாத்தாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம மருந்து வந்து எடுத்துக்கணும். அப்புறம் நோய் தீர்க்கும் மருத்துவரும் அக்கறையோட என்ன ஏது அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் அவரை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த செவிலியரோ அல்லது உறவினரோ அவங்கக்கிட்ட அவங்க வந்து கனிவான சொற்கள் இருக்கணும். அவங்க கிட்ட சிரித்த முகத்தோட நம்ம அந்த நோயாளி அணுகும் பொழுது பாதி நோய் அவங்களுக்கு அதுலயே வந்து குணமாயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த 4 விஷயங்களை அவரு மருந்தா மதிப்பீடு செய்யறாரு இதுல வள்ளுவர். இதுல பாத்தீங்கன்னா இதனுடைய இப்ப நம்ம 10 திருக்குறளுக்கான பொருளையும் பார்த்தோம். இந்த அதிகாரத்திற்கு மருந்து அப்படின்னு திருவள்ளுவர் வந்து பெயர் வச்சிருந்தாலும் மருந்து நம்ம உட்கொள்ளாம வாழ்க்கையை நம்ம எப்படிலாம் நலமா கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் இதுல அவரு வலியுறுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் 7 குறட்பாக்கள் வந்து நோயின்றி வாழ்வதற்கான வழிவகைகள், உணவு உண்ணும் பழக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தியும், அதுக்கப்புறம் உள்ள 3 குறள் பாத்தீங்கன்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை தீர்ப்பதற்கான மருத்துவர் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை இதுல சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு குறித்து என்கிட்ட இதை பத்தி வந்து என்னுடைய தோழி ஷியாமளா அவர்கள் தான் பேசுனாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வில் உரையை வந்து ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பினை நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உங்கள் உரை மிக அருமை, எளிமையாக அமைதியா கொண்டு போனீங்க.
தேவையான கருத்துக்களை அழகாக சொன்னீங்க. முதல்ல நீங்க சொன்ன அந்த பாரதி பாடல் அது அருமை. அடுத்து இந்த உணவுங்கிறதும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம்னு முதல்ல முத்தாய்ப்பா ஒரு கருத்தை முன்மொழிஞ்சிட்டீங்க. அடுத்து திருக்குறள் பற்றிய சிறப்பு செய்தி சொன்னீங்க. மாணவர்கள் வர்றதை பாராட்டினீங்க. உண்மைதான், மாணவ மாணவியர் நிகழ்ச்சியில முற்றோதல் செய்தல் என்பது மிகப்பெரிய விஷயம். அது நம்ம மன்றத்துல சிறப்பாக நடைபெற்றிருக்கு. அடுத்து நீங்க அந்த 2வது குறள் சொல்லும் போது முதல் குறளை விட்டீங்கன்னு சொல்லலான்னு எல்லாருமே எதிர்பார்த்திருப்போம். காரணம், நீங்க சொல்ல வேண்டிய கருத்து தடைபடும். நாங்க குறுக்கிட்டோம்னா நீங்க சொல்ல வேண்டிய கருத்து அங்க தடைபடும்ட்டு தான் நாங்க அமைதியா இருந்தோம். அதை நீங்களே சரி பண்ணிட்டீங்க. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திருக்குறள் அதுக்கு அது சார்ந்த படம், அந்த குறளுக்கேற்ற படத்தை பக்கத்துல வச்சு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப அழகா, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி 1ல இருந்து 7 குறள்கள் உணவு உண்ணும் முறை, அடுத்து 8, 9, 10 மருந்து, அதுக்கு எப்படி கொடுக்கணும் என்னன்னு மருத்துவர் சார்ந்த ஒரு இதையும் சொன்னீங்க. ரொம்ப அருமை. உங்கள் குரல் அருமை. நீங்களும் பார்க்க அமைதியா ரொம்ப சாந்தமா தெரியுறீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த உணவு உண்ணும் முறைங்கிறது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தேவலான்னு நினைக்கும் போதே எழுந்திருச்சு கைய கழுவிடணும். உடல் மொழிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். அந்த நம்ம உடம்பே குறைகளை சரி பண்ணிடும். ஆனா நாம அவசரப்பட்டு அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் சிறப்பு அப்படி இப்படின்னு சாப்பிட்றோம். நீங்க சொல்ற மாதிரி கால் வயிறு வச்சுட்டு தான் சாப்பிடணும். ஆனா நாக்க கட்டுப்படுத்த யாராலையும் முடியல. குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் மிச்சமாகுதே, வீணா போயிடுமே அப்படின்றத சாப்பிட்டே அவங்க குண்டாயிடுறாங்க. அவங்க விருப்பப்பட்டு எதையும் சாப்பிடுறது இல்ல. பெரும்பாலான குடும்ப தலைவிகள் உணவு வீணாகுது, மீதமாயிடுது, வீணாக்க வேண்டாம் அப்படின்றதுனாலயே அதிகமாக உண்ண வேண்டிய ஒரு இது. ஆண்கள் இப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் வெளியூருக்கு போகும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுறாங்க. எல்லாமே இந்த காலகட்டத்துல நம்ம இந்த 10 குறளையும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். 10 குறளையும் எல்லாரும் கடைபிடிக்கணும். இதுக்கு வயது வரம்பே கிடையாது. சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு என்னென்னமோ வருது, விதவிதமா வருது, நாளும் வருது. ஊடகங்கள்ல அதுக்கான போட்டியெல்லாம் வச்சு நிறைய சமையல் கலை ரொம்ப விரிவாகிக்கிட்டே போகுது. என்னென்னமோ சேர்க்கிறாங்க. இது எல்லாமே உடம்புக்கு கெடுதல் என்று நாம் முதல்ல குழந்தைகள்கிட்ட சொன்னோம். அந்த உணவு என்பது கண்களின் வழியே இதயத்திற்கு போகுது. அதை தூண்டுது ஆசை. பிஸ்கட்ல இருந்து குளிர்பானங்கள்ல இருந்து பிள்ளைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு சின்ன வயசுலயே உடம்ப கெடுத்துக்கிறாங்க. இது சார்ந்த கருத்துக்கள் நிறைய நமது ஆளுமைகள் பின்னோட்டத்தில் வழங்க இருக்கிறார்கள். இது பின்னோட்டம் வழங்குவதற்கான நேரம். பின்னோட்டத்தை சிறப்பிக்க இன்றைக்கு முதலில் வருகை புரிபவர் இன்னைக்கு மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வர இயலவில்லை போலும். அடுத்து பின்னோட்டம் வழங்குபவர்கள் கையை உயர்த்தினால் நன்றாக இருக்கும். ஐயா பாலாஜி ஐயா, பின்னோட்டம் வழங்க வாருங்கள். இன்றைக்கு முற்றோதல் செய்த புனிதா மிகவும் அருமையாக முற்றோதல் செய்தார்கள். உரை பொழிவாளர் பேராசிரியர் பொன்மணி அம்மா அவர்கள் பொன் முத்துக்களை உதித்தது போல் பேசினார்கள். ஏற்கனவே படத்தை போட்டு இது பண்ணது போல இந்த தடவையும் நமக்கு மிக அருமையான அந்த காட்சி பதிவு சிறப்பாக இருந்தது. இந்த உணவு விஷயத்துல இன்னைக்கு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, நம்முடைய இந்து சமுதாயத்திலும் அதாவது தமிழ் சமுதாயத்தில் 3 வகையான உணவுகள், சாம்பார், ரசம், மோர், பொரியல், கூட்டு, இதை பத்தி இருந்தது. ஆனா இன்றைக்கு என்ன ஆச்சு, ஒரு வகை உணவா ஆயிடுச்சு. இந்த 3 வகை உணவுகளுடைய தன்மை, சாம்பார் சாப்பிடும்போது நமக்கு கலோரிகள் அதிகமாகும், ரசம் சாப்பிடும்போது அதுல மிளகு ஜீரகம் அதிகமா இருக்கிறதுனால செரிமானம் அதிகமாகும், மோர் சாப்பிடும்போது நம்முடைய உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தும், காய்கறி வகைகள் நமக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். ஆனா இன்னைக்கு
அந்த உணவு பழக்கத்தையே விட்டு விட்டார்கள். எது எடுத்தாலும் துரித உணவு, துரித உணவு. இந்த ஃபாஸ்ட் அதாவது இந்த என்னது இயந்திரமயமான உலகுல ஃபாஸ்ட் ஃபுட்ன்ட்டு எல்லாமே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு சைவ உணவுகளை விட்டு மாமிச உணவுக்கு என்றைக்கு மாறினார்களோ மனிதனுக்கு நோய் அதிகமாக வந்துட்டு இருக்குது. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், அது துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும், இல்ல எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், இன்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாத்திலுமே மாமிசம் அது கலந்திருக்கு. அதனாலேயே நமக்கு வந்து மனித உடல் கெடுகிறது. அடுத்து அந்த சைவ உணவுகளை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தரும். எனவே பிள்ளைகளுக்கு நாம் சைவ உணவை விரும்பி சாப்பிடுவதற்கு தேவையான விஷயங்களை நாம எடுத்து சொல்லணும். ஆனா அதை வந்து நம்ம தவறிடுறோம், நம்மளே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்கிள் ஃபுட்டு அது மாதிரி நிறைய வந்து இன்னைக்கு வந்து மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருக்கு. ரெண்டாவது, இன்றைக்கு உணவு தானியங்கள் தயாரிக்கிற விவசாயிகள் ஃபர்ஸ்ட் நாத்திலேயே மருந்து, நாற்று விடும்போது மருந்து, களை எடுக்கும் போது மருந்து, களை எடுத்து முடிந்து அறுவடைக்கு வரும்போது மருந்து, இப்படி மருந்துகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மருந்து மயமான உலகத்துல விளையிற அந்த தானியம் இன்றைக்கு மனிதனை நோயில் உள்ளவர்களாக செய்கிறது. எனவே இயற்கை தானிய விவசாய முறையை நாம் வந்து கடைபிடிக்கணும். அதனால வந்து நீங்க வந்து அதை சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். என்னுடைய மகள் ஒரு சில கருத்துக்களை கூறுகிறார். வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சாப்பாடு முறை அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பார், ரசம், மோர் இப்படிதான் வந்து நம்ம சாப்பிடுவோம். அதை வச்சு ஒரே ஒரு சின்ன தத்துவம் தான். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன இது பண்ணுவோம்? சாம்பார் சாப்பிடுவோம். சாம்பார்ல என்ன பண்ணுவாங்க? எல்லா காய்கறியும் போடுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் முதல்ல வாழ்க்கையில எது தப்பு எது சரின்னு தெரியாம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோமா. அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகுது? சாம்பார் வந்து அந்த பருப்பு போடுறதுனால அதுல கேஸ் ட்ரபிள் வந்து நம்மளுக்கு வருது. அந்த வாயு பிரச்சனையை சரி பண்றதுக்காக அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு பல கஷ்டங்கள் வருதான். அதே மாதிரி அதுக்கப்புறமா ரசம் போட்டு சாப்பிடுறோம். ரசம் சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது? எல்லாமே சரியாயிடுது. ரசம் எப்படி இருக்கும்? ரசத்துல வந்து எல்லா காய்கறியும் எல்லாம் போட முடியாது. அதுல என்ன போட முடியும்? தக்காளி, மிளகு, ஜீரகம், புளி, இது மட்டும் தான் போட முடியும். அந்த ரசம் எப்படி இருக்கும்னா தெளிஞ்சு இருக்குமா. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இது சிலது நம்ம தேவையில்லாததை நம்ம ஒதுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் தெளிந்த ரசம் மாதிரி இருக்கான். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்ல என்ன சாப்பிடுவோம்? மோர் சாப்பிடுவோம். மோருக்கு அப்புறம் ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டாச்சு, தெளிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் மறுபடியும் நான் கஷ்டப்பட மாட்டேன், மோர், நோ மோர், இதுக்கு மேல எதுவுமே எனக்கு வேண்டாம், நோ மோர் அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா லாஸ்டா ஸ்வீட் சாப்பிட்டு முடிப்போம். அந்த மாதிரி எல்லாத்தையும் தெளிஞ்சு இது பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல எதுவும் வேணாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரும்போது அந்த ஸ்வீட் மாதிரி ஒரு இனிமையான வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம முன்னோர்கள் வந்து அந்த சாப்பாடு முறையில விளக்கி இருக்காங்க. நன்றி. அருமையான ஒரு தத்துவம். என்னதான் சுவையா நல்லா சமைச்சாலும் கடைசியில கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனாதான் அந்த உணவுக்கு ஒரு சுவை, மனம் கூடும். அதே மாதிரி பாலாஜியாவோட பொண்ணு அழகா அருமையா ஒரு தத்துவத்தை கூறி கணீர் குரல்ல ரொம்பவே நம்மளெல்லாம் கவர்ந்துட்டாங்க. பாலாஜியாவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் மன்றத்தின் சார்பில் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து கருத்துக்களை மழையென பொழியும் எனது தோழி ரேவதி நவநீத கிருஷ்ணன் அவர்களை பின்னோட்டம் அளிக்க அன்புடன் அழைக்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அதிகாரம் மருந்து. மாணவி புனிதா மிக அருமையாக முற்றுதல் செய்தார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உரைப்பொழிவு செய்த அம்மையார் பொன்மணி ஸ்ரீராமன் அவர்கள்
மிகவும் புரியும் வண்ணம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனைத்து குரட்பாக்களுக்கும் தேவையான தெளிவுரைகளை மிக தெளிவாக சொன்னார்கள். இதுல முதல்ல 5 பாடல்கள்ல உண்ணப்படும் உணவு, அவற்றினுடைய அளவு, காலம், பயன் ஆகியவற்றை பற்றி கூறப்பட்டுள்ளது. 6, 7 பாட்டுல அது இந்த மாதிரி உண்ணாத வழினால என்ன இழுக்கு ஏற்படும் அப்படிங்கறது கொடுத்துட்ருக்காங்க. 8, 9, 10 பாடல்கள்ல நோயை தீர்ப்பதற்கான உபாயம் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. இந்த வைத்தியம் அந்த மருந்து என்று சொல்லக்கூடிய அதிகாரத்துல 2, 3 குறட்கள் நம்ம ஏற்கனவே சின்ன பிள்ளைகள பாடத்துல படிச்சதான் எனக்கு ஞாபகம் வருது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், இது மனப்பாட செயல்ல வரும். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்தினின் ஊர்பாடு இல்லை உயிர்க்கு, அதுவும் நம்ம படிச்சதுதான் ஞாபகம் வருது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது அணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்ற குறள் வந்து இதை படிக்கும் போதே நினைவுல எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த இதுல நான் ஒரு 2 குறளுக்கு மாத்திரம் என்னுடைய சொந்த வாழ்க்கையை வச்சு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதுல 5வது குறள், மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊர்பாடு இல்லை உயிர்க்கு. இது வந்து ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அத்தை பெரியத்தை வீடு பால் காய்ச்சிச்சு திருமங்கலத்துல. அப்ப எல்லாம் இந்த பிரியாணி இப்பதான் எல்லாம் சாதாரணமா கிராமத்துல கூட நுழைஞ்சிருச்சு. அப்ப அது பிரியாணி ரொம்ப அதிசயமா இருக்கும். அப்ப பந்தியில உட்காந்து சாப்பிடும்போது ஒரு சொந்தக்கார மாமா பாசமா இருக்கிறவர் தான் பிரியாணி எல்லாருக்கும் வச்சாப்ல. நான் என் வாய் கொழுப்பு சும்மா இருக்காம அதுல இருக்கிற பன்னா போடுங்க மாமான்ட்டேன். ஒரு 5, 6 பண்ணு எடுத்து போட்டாரு. சாப்பிட்டுட்டேன் நல்லாதான். திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மண்டையடி வென்னு தெரிச்சு வெண்ணி குடிச்சு பிறகு வாமிட் எல்லாம் எடுத்த பிறகுதான் எனக்கு அந்த தலைவலியே நின்னுச்சு. அதுல இருந்து என்ன பண்ணங்களை பார்த்தாலே அது ஒரு பயம் வந்துரும். நம்ம மாறுபாடு இல்லாத உண்டி அது, அதை நம்ம மறுத்து உண்ணலையேன்னு எனக்கு அப்ப அந்த பண்ணை நான் இன்னைக்கு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால இப்ப எல்லாத்தையும் அந்த ரொம்ப எண்ணெய் பதார்த்தங்கள் எல்லாம் சுருக்கிடுவேன், அளவு வேண்டாம் அப்படின்ட்டு. அடுத்து 10வது திருக்குறள்ல, உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. இந்த இதுல பாத்தீங்கன்னா நோயாளி, வைத்தியன், மருந்து, நோயாளியின் அருகில் இருக்கும் துணை, இந்த 4 பேரை வச்சுதான் இந்த பாட்டு எழுதியிருக்காங்க. இது என்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்ததுதான். எங்க அம்மாவும் அக்காவும் கேன்சர்ல ஒரே நாள்ல இறந்துட்டாங்க. அப்ப அவங்க இறந்து ஒரு 5, 6 மாசம் நான் அரண் டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதெல்லாம் டாக்டர்கிட்ட கேட்பேன், சார் எங்க அம்மா எங்க அக்கா 2 பேரும் போயிட்டாங்க, என்னைய பாதிக்குமா அப்படின்ட்டு. அப்ப சார் சொல்லுவாங்க, பாதிக்கும்னு சொல்ல முடியாது, பாதிக்காதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னே சொல்லுவாங்க. எனக்கு சில சிம்டம்கள் தெரிய ஆரம்பிச்சதும் டாக்டருடைய மனைவி மலர்வழி மேடத்திட்ட போய் நான் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணினது. அவங்க அந்த கட்டி எடுத்து பயாப்சிக்கு அனுப்புவோம்னு அனுப்புனாங்க. அப்ப பயந்துகிட்டே இருந்தேன். நான் நோயாளி, அடுத்து வைத்தியன் வந்து அவங்க 2 பேரும் எனக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு இடத்த மதுரையில காமிச்சு விட்டாங்க. அந்த மதுரையில இருக்கக்கூடிய அந்த டாக்டரு ரொம்ப நிறைய ஜென்மம் பழகுனவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே. அப்ப அவருடைய அந்த பேச்சு, அந்த அணுகுமுறை அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப எவ்வளவு நான் பயந்தேனோ அந்த அளவுக்கு பயமெல்லாம் எனக்கு நீங்கிருச்சு. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவார் அந்த டாக்டரு. அடுத்து அவங்க கொடுத்த மருந்து உடம்புக்கு, எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் கீமோ போடும்போது நம்ம போய் சேர்ந்துருவோம்னே நான் நினைச்சிட்டேன். என்னால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் இவர்கிட்டலாம் உயிரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், என் கூட பிறந்ததுகளை பார்த்துக்கங்க அப்படியா இப்படியான்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். மறுநாள் அரண் டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அரண் டாக்டருடைய அம்மாட்ட கேட்டேன். அம்மா வந்து சொன்னாங்க, கீமோ போடும்போது அப்படிதான்ப்பா இருக்கும், ஒன்றும் செய்யாது, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு கீமோவுக்கு தான் நான் பயந்தேன். அடுத்தடுத்த கீமோவுக்கு நான் எல்லாருக்கும் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து நோயாளியின் அருகில் இருக்கும் துணை. இந்த துணை வந்து இவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நோயாளியோடைய துன்பம் முக்கால்வாசி பறந்து போயிடும். அதுல வந்து முக்கியமாக நான் 2 ஆட்களை சொல்லணும். எங்க வீட்டுக்காரர் ஒண்ணு, அடுத்து என்னுடைய சின்ன தங்கச்சி ஒண்ணு. அந்த சின்ன தங்கச்சி கீமோ போடும்போதெல்லாம் அது அவருடைய மகளை விட்டுட்டு அங்க மதுரைக்கு ஆஸ்பத்திரிக்கு எனக்கு துணைக்கு வந்துடும். அந்த குமரி பிள்ளை ஒத்தையில இருந்தா, அவங்க அப்பா வேற இல்லை, அவர் இறந்துட்டாரு. எனக்கு அந்த பிள்ளைய நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கும். எங்க சாரு எந்நேரமும் கூட இருக்காரு. 3, 4 மாசம் அவங்க தான் சமையல் கிமையல் எல்லாம் பண்ணுனாங்க. அந்த தங்கச்சி பாப்பா ஓடி வந்து எனக்கு கீமோ சமயத்துல உதவா. அப்புறம் எங்க தம்பி வீட்டுல போய் நான் இருந்தேன். அந்த தம்பி மனைவி ஜூஸ் கொடுக்கறதோ சூப்பு கொடுக்கறதோ அப்படியே கொடுத்து எழுப்பி விட்டு நல்லா ஆயிட்டேன். இப்போ என்னை பார்த்தா யாராவது பார்த்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. நானா சொன்னாதான் உண்டு. பெரும்பாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் நான் பார்த்துட்டா அவங்க என்னை கழிவிறக்கமா பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதனால இந்த
திருக்குறள் 2000 வருடங்களுக்கு முன்னர் எழுதுனதுனாலும் இன்னைக்கும் நமக்கு பயன்படுது அப்படிங்கிற போது ஒருவருடைய வாழ்க்கையிலும் மருந்து இல்லாத வாழ்க்கையே இல்லை, மருந்து இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனா நம்ம உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு இப்ப ஆயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த திருக்குறள்ல இருக்கிற மாதிரி ஆரம்பத்திலே இருந்து பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு மருந்து தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது நம்ம எல்லாம் வயசை விட்டுட்டோம். இப்ப இன்னும் அடுத்து இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு சொல்லலாம். நானும் 6, 7, 8 தான் வகுப்படுத்தேங்கும்போது, அந்த பிள்ளைகள்ட்ட கேட்பேன். யார் யார் கீரை சாப்பிடுவீங்க? யார் யார் பாவக்காய் சாப்பிடுவீங்க? சாப்பிட மாட்டீங்க யாரு? அப்படின்னு கைய தூக்கிட்டு, அந்த கீரைக்கு ஏதாவது ஒரு 2 கதைய போட்டு தினம் கீரை சாப்பிடணும் அப்படி சொல்லி மறுநாள் கேட்பேன். கீரை சமைச்சா சாப்பிட்டீங்களா? வச்சீங்களான்னு பெரும்பாலான பிள்ளைகள் மாறிரும். என் குழந்தைகள் ஆசிரியர் சொன்னா கேட்கும். அப்ப அவங்களுக்கு ஒரு முன்மாதிரி அதே மாரி அந்த பிள்ளைகள் சாப்பிடும்போது போய் செக் பண்ணுவேன். எந்த பிள்ளை காயெல்லாம் எடுத்து கீழ போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி. அடுத்து அவளுக்கு ஒரு வேலைய நியமிச்சு விட்டுருவேன். அந்த காய் கீழ போடாம காய்கள அவங்க வீட்ல செஞ்சு தர காய்களை பூரா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி, டீச்சர் இன்னைக்கு அவ கொட்டுனா, இவ கொட்டுனான்னு ஒரு 2 வாரத்துக்கு புகார் வரும். அதுக்கு பிறகு வராது. அந்த பிள்ளைகளே சாப்பிட ஆரம்பிச்சுருங்க. இப்ப இது எல்லாமே இந்த மருந்து அதிகாரத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, நமக்கு தட்டுப்படுற பெரிய ஆளுகளுக்கு கூட நம்ம அறிவுரை சொல்லலாம். அதுக்கான தகுதி நமக்கு இருக்கு. அந்த மாரி நம்ம அந்த தேவையான அளவு உணவ தேவையான நேரத்துல சாப்பிட்டோம்னா போதும். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, மெ ம நள்ளிரவுல கூட பிரியாணி செஞ்சு போடுற கடையெல்லாம் இருக்குதாம்மா. எங்க இங்கேருந்து போன பொண்ணு ஒருத்தி பெருமையா சொன்னா. "எம்மா ஒரு நாள் நைட்டு 1:30 மணிக்கு மெரினா பீச் போயிட்டு வந்தோம். எனக்கு அந்நேரம் கப கபான்னு பசிச்சிருச்சு. அந்த கடையில விடிய விடிய பிரியாணி செஞ்சு போடுறாங்க" அப்படின்னு. "ஏப்ல 1 மணி 2 மணிக்கு பிரியாணிய தின்னுட்டு எப்படி பிள்ள செரிக்கிறது?" அப்படின்னு நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. அவங்க "நாங்க முழிச்சுட்டே தானே இருந்தோம். என்னமோ அந்த வாசம் பார்க்கும்போதே ஆசையா வந்துருச்சு" அப்படின்னாப்புல. அவங்களுக்கெல்லாம் இந்த குறள பத்தி நம்ம எடுத்து சொல்லணும். என்னைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட்டு போனா போறாங்க, அப்படிங்கிற மாரி விட வேண்டியதுதான். எங்க டாக்டர் மதுரை டாக்டர் சொல்வாரு, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய புரோட்டா கடைகளையும், வடை கடைகளையும் ஒழிச்சுட்டா 95% நோயாளிகள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த புரோட்டா மிக விலை மலிவாக இருக்குங்கிறதுனால எல்லா மக்களும் ஏழப்பட்டவங்க அத வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அவங்களுடைய பொழுத தள்ளிடுறாங்க. அந்த மைதா பண்டங்கள் தான் மனிதனுக்கு மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருது அப்படிங்கிறத, நம்மள மாரி எங்கள மாரி பாதிச்சு அதுக்கு நாங்கலாம் பரோட்டாவே சாப்பிட மாட்டோம். எப்படி பாதிச்சுச்சு? இப்போ இருக்கக்கூடிய உணவு எல்லாமே மருந்தா ஆயிருச்சு. நானே கண்கூட பார்ப்பேன். 2 நாளைக்கு ஒருக்கா உரம் போடுவாங்க, 2 நாளைக்கு ஒருக்கா மருந்து தெளிப்பாங்க. அதனால அந்த கீரைய நான் எங்க ஊர்ல விக்கிற கீரை நான் வாங்கவே மாட்டேன். அந்த மருந்து தெளிக்கிற கீரைய நம்ம கண்ணால பார்க்குறோம். அது வேண்டாம் அப்படின்னு. பெரும்பாலான உணவுகள் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. இந்த மன்றத்துல இருக்கிறவங்க கேட்டுட்டு நெறைய உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறிவுரைகள சொல்லுங்க. வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தோழிக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி ரேவதி. பாலாஜயா போலவே உணவு சார்ந்த கருத்துக்களை ஆரம்பித்து, மனதை கணக்கக்கூடிய உனது வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்தது மனது ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலும் அது மற்ற எல்லோருக்கும் ஒரு பாடம். ஒரு வகுப்பில் பாடம் பிடிக்கணும்னா முதல்ல அந்த பாடம் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை மாணவனுக்கு பிடிக்கணும். அந்த ஆசிரியரை மனசுக்கு பிடிச்சாதான் பாடம் பிடிக்கும். அதே மாதிரி நோய்க்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போனா முதல்ல அந்த டாக்டரை பிடிக்கணும் நமக்கு. அப்பதான் நமக்கு அதுல 80% அந்த நோய் குணமாகும் அவரோட பேச்சால. அந்த வகையில் ரேவதிக்கு மருத்துவ குடும்பமும் மருத்துவரும் அவரது துணைவரும் உடன்பிறப்புகளும் ரேவதிக்கு ரொம்ப உறுதுணையா இருந்ததுனால அதுல இருந்து ரேவதி மீண்டு வந்திருக்காங்க. ரேவதி படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ரேவதி வேற, இப்ப இருக்கிற ரேவதி வேற. நான் சொல்ல ரேவதி இப்பதான் ரேவதி நீ ரொம்ப அழகா இருக்க, இப்பதாண்டி உன்னை ரசிச்சு பார்க்கணும் போல இருக்குன்னு. அந்த கலர் அவ்வளோ மொத்தத்துல அவளோட குரல் பேச்சு எல்லாமே மாறி இருக்கு. ஆனா அது வரவேற்கத்தக்கது. உன்னுடையது இன்றைக்கு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீ சொன்ன மாதிரி அந்த புரோட்டா அது இன்னமும் புரோட்டா கடை நிறைய பெருகி இருக்கு. உண்மைதான். இது எல்லோருக்கும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நாமே பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடாது. கடையில வாங்கிட்டு எதையுமே கொடுக்க கூடாது. வீட்டுல செஞ்சதை மட்டும்தான் கொடுக்கணும். அந்த காலத்துல நிறைய சாப்பிட்டோம்னா விருந்துல எல்லாம் தாம்பூலம் கொடுப்பாங்க, தாம்பூலம் போடுவாங்க. அந்த பழக்கம் கிடையாது. சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிப்பாங்க, அந்த பழக்கமும் இப்ப கிடையாது.
எல்லாம் வந்து இந்த சவனப்பு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு குளிர்பானத்தை வாங்கி தான் குடிக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. எங்க வீட்டுல அந்த வேலையே வச்சுக்க மாட்டோம். கடையில இருந்து எதுவுமே வாங்கிட்டு வரக்கூடாதுன்னுடுவேன். இங்க செய்யறதுதான், இதுதான் சாப்பிடணும்னுடுவேன். இன்னைக்கு இந்த மருந்து அப்படின்ற தலைப்புக்கு ஏத்த மாதிரி நான் இன்னைக்கு பண்ணது, எங்க பாப்பாவை சாதம் போட்டு தர சொன்னேன். சாதம் போட்டு கொடுத்தா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தேவையில்லைன்னு சொல்லும் போதே உடம்பு வந்து வேண்டாம் நிறுத்து அரைச்செல்வின்னுது. ஆனா ஒரு வாய் தானே சாப்பிட போறோம், ஒரு நாளைக்கு. நல்லா இருக்கே மருமக சமையல். பாப்பா போட்டு வர சொன்னா அவ நிறைய போட்டுட்டா, வீணா போகுதேன்னு சாப்பிட்டுட்டு 5, 6 மணி வரைக்கும் படாத அவஸ்தைப்பட்டேன். நைட்டு இதால சாப்பாடு கட்டு, அவ்வளவுதான். நாம் உடம்பு சொல்லும் வேண்டான்னு, மனசும் நிறுத்த ஆசைப்படும். ஆசைய மனசு தூண்டும், உடம்பு நம்ம ஆரோக்கியத்தை தூண்டும். நாம் உடல் மொழியை புரிந்து கொண்டு செயல்படணும். பின்னோட்டம் அளித்த ரேவதிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து கேள்வி நாயகன் சிவசுப்பிரமணியன் ஐயா இருக்காங்கம்மா, அவங்க பேசுறாங்களான்னு கேட்டிருக்கேன். ஐயாவ சாரி நான் கவனிக்க வெளியே போயிட்டாங்க, வந்துட்டாங்க. மன்னிக்கணும். அடுத்து நமது பின்னோட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களை பின்னோட்டம் அளிக்க அன்புடன் அழைக்கிறேன். ஐயா ஐயா பேசுறது கேக்குதுங்களா? உங்க மைக் ஆஃப்ல இருக்கு. சரிம்மா, அடுத்து பயணத்துல இருக்கேன், இணையம் விட்டு விட்டு கிடைக்கு, நீங்க பாத்துக்கணும். அடுத்து வழக்கம் போல் சாத்தூர் கேள்வி நாயகன் அவர்களை பின்னோட்டம் அளிக்க அன்புடன் அழைக்கிறேன். சிந்தனைக்குரிய கேள்விகளையும் சிந்தனைக்குரிய வினா பொருள்களையும் உரைப்பொழிவை தரக்கூடியவர், அழகாக உரைப்பொழிவு செய்யும் சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அருமையான அதிகாரம் மருந்து. இந்த மருந்தினுடைய அதிகாரத்தை முற்றோதல் செய்த புனிதா மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே போல் உரைப்பொழிவு நிகழ்த்திய அம்மா பொன்மணி அவர்களும் மிகவும் அந்த ஸ்கிரீன்ஷாட் மூலமாக மிகவும் சிறப்பாக நம்ம அனைத்து 10 குறள்களையும் அதிகாரத்தில் 10 குறளையும் விளக்கத்தோடு விளக்கினார்கள். இன்றைய நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தால் கூட நமக்கு மருந்தே தேவையில்லை. எல்லா விதமான ஒரு சந்தோஷங்களும் நம் உடலில் குடிகொண்டு விடும். அந்த அளவுக்கு தமிழில் வலிமை படைத்த என் அன்பு சகோதரி அறச்செல்வி அவர்கள் இன்று நெறியாளுகையாக இருந்து இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அதே போல் பாலாஜி ஐயாவும் அவருடைய பொண்ணும் இன்னைக்கு இந்த பின்னூட்டத்துல நம்ம இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பந்தியில் இருக்கக்கூடிய ஒரு உணவு பரிமாற்றத்தையே இந்த மருந்து என்ற அதிகாரத்துக்கு சிறப்பாக எடுத்து இப்படித்தான் வாழ்க்கை அமைந்திருக்கின்றது என்று ஒரு ஒப்பீடோடு கூடிய பின்னூட்டம் வழங்கினார்கள். மிகவும் அருமை. அந்த பொண்ணுக்கும் பாலாஜி ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ரேவதி டீச்சர் இன்னைக்கு நல்ல வேலை அவங்களுக்கு இந்த இணையம் ஒரு இடையூறு செய்யாமல் நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். அவர்களுக்கும் பாராட்டுகள். இந்த மருந்து அதிகாரத்தை பொறுத்தமட்டில் உண்மையிலேயே என்ன அப்படின்னா, அரசியல் சொன்னாங்க, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அதாவது ஒரு உடம்பு ஒரு தன்மை இதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். அதற்கு தகுதி மாறி சாப்பிடும் போது சிக்கலான உருவாகிவிடும். உண்மையிலேயே ஒரு அழகு என்று இருந்துச்சுன்னா அதுல ஆபத்து நிறைந்திருக்கும். அதே போலதான் நிறைய பொருட்கள் நம்ம பார்க்கும்போது அழகா இருக்கும். சார் அதை சாப்பிட்டுருவோமா, இதை சாப்பிட்டுருவோமா. புரோட்டாவே பாத்தீங்கன்னா என்ன புரோட்டா அந்த புரோட்டான்னு போட்டு அழகழகா அடுக்கி வச்சு அதை நம்ம எச்சி ஊற வச்சு அதை திங்க
சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. ஆனா அதெல்லாம் வந்து அந்த உடம்புக்கு ஒத்துக்கிடுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கவே முடியாது. அதே போல அதைத்தான் அந்த வந்து இந்த 5வது குறள்ல வந்து அந்த மாறுபாடான இருக்கக்கூடிய சாப்பாடுகள் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அது சிக்கலை உருவாக்கிவிடும். பிணிகள் தான் வரும், நோய்கள் தான் வரும் என்று சொல்வதாக அமைந்த ஒரு குறள். அதேபோல் இந்த 8, 9, 10 அத வந்து பாத்தீங்கன்னா அந்த குறள் வந்து மருத்துவர்களுடைய தன்மை, அவருடைய மருத்துவம் எப்படி இருக்க வேண்டும், எதை அறிந்து பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய குறளாக அமையுது. அதை பாத்தீங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வைப்பச் செயல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நோய் இருக்குது, இதுதான் இருக்கு, இதுதான் வந்திருக்கு. அப்ப அந்த வந்த நோயை வந்து எப்படி வழிமுறையில அதை தீர்த்துக்கிடணும், அந்த தீர்க்கும் போது அதனுடைய உடல் ஒத்துக்கிடுமா அப்படின்லாம் பார்த்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இதை வந்து நம்ம எல்லா நிலையிலும் எடுத்துக்கலாம். மருத்துவத்துக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை நிலையிலும் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட இதுலயும் எடுத்துக்கலாம். எதுனாலும் சரி, ஒரு விளையாட்டு தன்மை இருக்கு அதுலயும் எடுத்துக்கலாம். அப்ப எதெல்லாம் ஒரு நம்ம வெளிப்படையாக இப்பொழுது சமூகத்தில் நடக்கக்கூடிய நிலைமைகளை, சீர்கேடுகளை என்னென்ன இருக்குதோ அதை கூட பண்றதுக்கு இந்த குறளை வந்து நம்ம வந்து எடுத்துக்காட்டா எடுக்கலாம். ரொம்ப சிறப்பான குறள். இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா, உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, மருத்துவ நூலை கற்றவன் நோயிற்றினுடைய வயது முதலியவற்றின் நோயின் அளவு காலம் எல்லாத்தையும் அறிஞ்சு செய்யணும்னு சொல்றாங்க. இது வந்து இத சொல்லும்போது என்ன சொல்றோம்னா, இப்ப வந்து நவீன மருத்துவத்துல வந்து இதெல்லாம் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அத வந்து நம்ம விளக்கமா சொல்றோம். இந்த நவீன மருத்துவத்துல வந்து அவருடைய உடம்புக்கு என்னென்ன வருதுன்னு அப்ப எல்லாமே செக்கப் பண்ணி அவருக்கு வந்து எல்லா விதமான டெஸ்ட்டுகளையும் எடுத்து அப்ப அதுக்கு தகுந்தபடி பண்ணினாதான் அதனுடைய தன்மையை நான் உனக்கு அப்ப இந்த குறளை பொறுத்த மட்டில் இவர் வந்து 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இதை சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த சொன்ன கருத்தை வந்து இப்ப இருக்கிற கருத்து கூட ஒட்டுனா அந்த உரையாசிரியர்கள் இப்ப கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த பழங்காலத்துல இருக்கக்கூடிய கை வைத்தியம், நாட்டு வைத்தியம், அதாவது அவங்களுக்குள்ளேயே வைத்தியம் பார்த்துக்கிறாங்களே, அப்ப அது அந்த வைத்தியம் வந்து அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தங்கள் எதுவும் இருக்கின்றதா? இல்ல அறிவியல் பூர்வமாக எதுவும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா? இல்லையா இப்ப ஏன் நடக்கல? இல்ல ஒருவேளை இழப்புகள் அதிகமாக வந்த காரணத்தினால நவீன மருத்துவத்துக்கு நம்ம தாவி விட்டோமா? அப்படின்னு கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப இப்பயும் வந்து ஒரு சில கிராமங்கள் எல்லாம் பார்க்கிறேன், வேப்பிலை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சுண்ணாம்பையும், சீனியும் போட்டு இந்த சுளுக்கு மத்ததுக்கு இது பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய வைத்தியங்கள் இருக்கு. அது ஒரு சில நேரத்துல வந்து பயன்படக்கூடிய தன்மையில் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா, திரிகடுகம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுக்கு 15 கணக்கு நூல்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதுல சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 பொருளையும் வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்த சொல்ற மாரி அந்த பாடல் அந்த இருக்குது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எப்படி ஒரு நோய்க்கு பயன்படுதோ, அதுபோல திரிகடுகத்தில் இருக்கக்கூடிய நீதியை 3 நீதிகளை சொல்வதாக அமைந்த பாடல்கள் திரிகடுகத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த திரிகடுகத்தை படிக்கும்போது இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இருக்கிற மாரி அந்த நோயின் தன்மையை குறிக்கக்கூடிய பாடல்கள் அமைத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம வெளிப்படையா படிக்கும்போது வேணா தெரியும். அதே மாதிரி சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவுமே வந்து ஒரு மருத்துவத்தை சார்ந்த அந்த கருத்துக்கு இடையாக, அதாவது கண்டங்கத்திரி, சிறு பழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த 5 வேர்களை சேர்த்து தயாரிக்கப்பட்ட மருந்து எப்படி உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தையும் அந்த நோயையும் தீர்க்குதோ, அதேபோல் இதில் சொல்லப்பட்ட நீதிகள் அனைத்துமே வந்து பயன்படுற மாரி சொல்லியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்படியெல்லாம் அந்த காலத்துல வந்து இதெல்லாம் செஞ்சிருக்க போய் அப்படி நீக்க போய் தான் இந்த இத பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தெரியுது. அதே மாரி ஏலாதி அப்படின்னு சொல்லி ஒரு நூலும் இருக்குது. அந்த ஏலாதியில பார்த்தீங்கன்னா வந்து ஏலம், இலவங்கம், சிறுநாகப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 6 தன்மை இருக்கக்கூடிய மருந்து தயாரித்து அது வந்து நோயை தீர்க்கக்கூடிய, பிணியை தீர்க்கக்கூடிய தன்மையாக இருந்திருக்கு. அதுபோல அதில் சொல்லப்படும் கருத்துக்கள் மக்களுக்கு நீதியை உரைப்பதாக சொல்ற மாரி இருந்துச்சு. அப்ப இந்த
மருந்து என்ற அதிகாரத்தை பொறுத்த மட்டில் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைக்கும் இப்ப இருக்கிற மருத்துவ முறைக்கும் அதை சார்ந்தே இருக்கின்றதா? இல்லை அந்த 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 காலத்துல வந்து சும்மா கையில வந்து நாடியை தொட்டு பார்ப்பாங்க. தொட்டு பார்த்துட்டு அப்ப இவருக்கு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இவருக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த தன்மையினால இருக்குதா? இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட இந்த கருத்துக்கள் வந்து சரியா வந்திருக்குதே. அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. நல்ல ஒரு அதிகாரம், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அதிகாரம். நன்றி, வாழ்வளமுடன், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. சிற்றிலக்கியத்திலிருந்து மேற்கோள் காட்டி நீங்க நிறைய அந்த கை வைத்தியம் தமிழ் வைத்தியம்னு சொல்லக்கூடியத சுட்டி காட்டி அருமையா பேசுனீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து நான் முன்ன வேலை பார்த்த ஸ்கூல் வந்து ஆலத்தியூர். ஞாயிற்றுக்கிழமையான அந்த குழந்தைங்க என்ன பண்ணுங்களாம், அந்த சோத்து கத்தாழைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சோத்து கத்தாழைய மேல் தோலை சீவிட்டு அலசிட்டு காலையிலே வெறும் வயிற்றுலயே சாப்பிடுங்களாம். எல்லா பிள்ளைகளும் அவங்க பெற்றோர்களே அதை கொடுப்பாங்களாம். அதை சின்ன வயசுலயே கொடுத்தா பின்னாடி எந்த ஒரு நோயும் வராது அப்படின்ட்டு அந்த ஊர்ல அது ஒரு வழக்கமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நானும் சாப்பிடலான்னு எல்லாரையும் போல ஆசைப்பட்டு சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் ஒரு அப்படியே சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸா தான் சாப்பிட்டேன். என்னால 3 இதுக்கு மேல சாப்பிட முடியல. அதுல எந்த ருசியும் இல்ல. ஆனாலும் முடியல. அந்த பிள்ளைகள் வந்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு 3 பீஸ் சாப்பிடுங்குதுங்க. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடியதுதான். நல்ல ஒரு இது. அருமையான கருத்துக்கள் வழங்கிய உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து தமிழறிஞர் காலம் சென்ற பாவலர் அன்பு ஆறுமுகம் அவர்களின் மகள் ஆசிரியை இனியால் புகழேந்தி அவர்களை பின்னோட்டம் அளிக்க அன்புடன் அழைக்கிறேன். அம்மா வணக்கம்மா. நீண்ட நாட்களுக்கு பிறகு கலை இலக்கிய பெருமன்றத்தில் நான் இணைந்திருக்கிறேன். ஐயா நவநீதன் ஐயா வந்துட்டு காலையில என்ன ஞாபகப்படுத்தினாங்க. நான் அந்த குழுவில் இல்லாதனால டெய்லி இந்த கூட்டம் வந்து நடைபெறுவது சில நாள்களுக்கு முன்னாடி தெரிய இருந்தாலும் திருப்பி நான் இணைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியமா. இன்னைக்கு அது சார்ந்த சொற்பொழிவுகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருந்து இன்னைக்கு தேவையான ஒரு சிறந்த தலைப்பு இதுதான்மா. மருந்துன்னு சொல்லும்போது அன்னைக்கு திருவள்ளுவர் அப்பயே ஒரு சிறந்த மருத்துவரா இருந்திருக்கிறார். ஒரு மருத்துவரால மட்டும்தான் எப்படி இருக்க முடியுங்கிறத சொல்ல முடியும். அப்போ அவருடைய கதாபாத்திரத்துல மருத்துவர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அதிகமா இருந்திருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படிதான் இருக்கணும், பசிச்சு சாப்பிடணும், அளவறிஞ்சு சாப்பிடணும், ஜீரணிச்சு சாப்பிடணும். இது அவர் அன்னைக்கு சொன்னதுதான். இன்னைக்கு அதுபடி நம்ம நடந்துட்டா பல்வேறு வகையான நோய்கள்ல இருந்து நம்ம முதல்ல குறைச்சிக்கலாம். இதை கடைபிடிக்கிறோம். ஆனா நம்ம கடைபிடிக்கக்கூடிய நேர காலங்கள் தான் தவறு. ஆரம்பத்துல எதையுமே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான். தொடக்க காலங்கள்ல இதே மாதிரி ஒரு நடைமுறையில இருந்திருந்தோம் அப்படின்னா பல்வேறு நோய்களுக்கு நம்ம அடிமையா இருக்க மாட்டோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா கண்களாலதான் முதல்ல கண்கள் வந்து ஒரு பல்பொருள் அங்காடிக்கு போறோம். முதல்ல பார்க்கக்கூடியது கலர்ஃபுல்லா இருக்குது, வண்ணமயமா இருக்குது. அந்த வண்ணமயத்துக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது முதல்ல பார்க்கக்கூடியது ஒரு சாக்லேட் அடுத்து வெறும் பாக்கெட் உணவுகளை தான் முதல்ல தங்கிட்டுருப்பாங்க. கூடைக்குள்ள எடுத்து உள்ள போடுறது. அங்காடிகளுக்கு நம்ம கூட்டிட்டு போகும்போதே பாதி நோய் நமக்குள்ள உள்ள வந்துருச்சு. குழந்தைங்களை கூட்டு போகும்போது முன்னாடி என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, ஒரு உணவுப் பொருள் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம்னா பிள்ளைங்களை கூட்டிட்டு போக மாட்டோம். எது நல்லதுன்னு தெரிஞ்சு நம்ம வாங்கிட்டு வருவோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. குழந்தைங்களை எங்க போனாலும் கூட்டிட்டு போறோம். சிலர் என்ன பண்றாங்க, 90% இந்த மாதிரிதான் நடக்குது. என்ன தேவைங்கிறது தெரியாம என்ன கேக்குதோ குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப நான் சாத்தூர்லயே ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போது அந்த குழந்தை அவ்வளவு பெரிய சாக்லேட் வச்சிருக்கு. அதோட விலை 120 150 தெரியல. அதை வாங்கி அப்பயே உள்ள சாப்பிடுது. அத பாதி சாக்லேட் கீழே போகுது. அப்போ வேஸ்ட் ஆகுதுங்கிறது பேரண்ட்ஸ் முதல்ல பெற்றவங்க சொல்லி கொடுக்கறது கிடையாது. இன்னொன்னு இவ்வளவு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க குழந்தையோட மனசுல பதிக்கல. இன்னொன்னு என்னன்னா அவ்வளவு சாக்லேட் சாப்பிடும்போது பேசுறது கேட்கலம்மா. ஒரு நிமிஷம் கேக்குதம்மா, கேக்குது, நல்லா கேக்குது. கேக்குது.
எங்களுக்கு கேட்கல. சரி கேக்குதுங்களாங்க? கேட்டா சரிங்க. அப்போ வந்து அந்த குழந்தை முழு சாக்லேட்டையும் கேட்கலையம்மா, உள்ள இந்த சைடு தள்ளுது. கேட்கல. அந்த எனக்கும் கேட்கல, அதனால தான் சொன்னேன். ஐயா ஒரு நிமிஷம். சாத்துரையா கேக்குதுன்னாரு. எனக்கு எனக்கு ரொம்ப கிளியரா கேக்குது. அது என்னன்னு தெரியல. சரி, அவங்க தொடர்ந்து கருத்துக்களை வழங்கட்டும். இங்கே கூட கேட்கலாமா? தொடரட்டுமா இல்ல வேற ஒரு இணைப்புல? ஐயா ஒரே ஒரு ஒரு நிமிடம், வேற ஒரு தொடர்புல இணைஞ்சுக்கிறேன் நானு. என்னன்னு தெரியலையே. இப்ப நீங்க பேசுறது கேக்குதுங்கம்மா? கேக்குதுங்களாம்மா? சரிங்கம்மா, சரி சரி. இப்ப கேக்குதுமா, இப்ப கேக்குது. சரி. ஒரு குழந்தை வந்து பல்பொருள் அங்காடிக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தை முழுமையா கண்ணாலதாம்மா சாப்பிடுது. கண்ணால சாப்பிடும்போது அந்த குழந்தை எல்லாத்தையும் கேக்குது. கேட்கும்போது அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தை கேக்குதே, நம்ம தான் இதெல்லாம் சாப்பிடல, குழந்தைக்கு வாங்கி கொடுக்கோங்கிற ஆர்வத்துல வாங்கி கொடுக்குறாங்களே தவிர எது சரி எது தவறுங்கிறது பெற்றோர்கள் முதல்ல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். 15 வயது வரைக்கும் குழந்தைகள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டாங்க அப்படின்னாதான் குழந்தை வந்து அடுத்த நிலைமைக்கு போகும்போது சரியான ஒரு இதுல போவாங்க. அது தெரியாம நமக்கு கிடைக்காத எல்லாமே நம்ம குழந்தைக்கு கிடைக்குங்கிற அதிகமான பாசத்துல இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஏன்னா வரக்கூடிய காலங்கள்ல அவங்க ஆரோக்கியமா பல்லு வந்து சூத்தியாக இருக்கு. நான் வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர், முன்னாடி இருக்கிற 4 பல்லு ஃபுல்லாவே அரைச்சக்கூடிய பல்லாவது சரியா வளரட்டும், விழுந்து சாக்லேட் தான் கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. மருந்து குழந்தை பிறந்த உடனே உணவோட சேர்ந்து வந்துருமா. தாய்ப்பால் கொடுக்கணும். எத்தனை பெற்றோர்கள் வந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. வேலைக்கு போறோம், எங்களால முடியலன்னு சொல்லிட்டு 3 மாச காலங்கள் கூட சரியா கொடுக்கறது கிடையாது. அதுதான் பெரிய குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி கிடையாது. நிறைய குழந்தைகள் என்னன்னா விட்டமின் இனியாம்மா ஒன்னும் கேட்கல. அம்மா இணைப்புல இருக்கீங்களா? இருக்கிறம்மா. அதான் வேற தொடர்பு இணைஞ்சேன், அது எப்படி கட் ஆயிடுச்சுங்கம்மா. நீங்க இதுலயே தொடர்ந்து கேக்குது. சரிங்கம்மா. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு முதல்ல பெற்றோர்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுல இருந்து தான் அந்த குழந்தைக்கு மருத்துவம் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. அப்ப மருந்துங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. திருவள்ளுவர் ஐயா பெருந்தகை சொன்ன மாதிரி உணவே தான் மருந்து. உணவுல இருந்து தொடங்கின மருந்து தான் அவங்களுக்கு வந்து முறையானதாக இருக்கும். பழைய மருத்துவத்துக்கும் புதிய மருத்துவத்துக்கும் என்ன பெரிய வேறுபாடு கிடையாது. அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி பண்ணது என்னன்னா அப்படின்னா, கை வைத்தியம் கொடுத்தாங்க, உடனே குணம் ஆகுது. சாப்பாடு இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இந்த கஷாயத்தை குடிங்க, இந்த வெற்றிலையை அரைச்சு அதுல கொஞ்சம் உப்புக்கல்னு கூட சொல்ல மாட்டாங்க, சோத்துக்கு போடுறத போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருந்துக்கு. அதனால 1 நாள் 2 நாள் இருக்கும், சரியா போகும். இந்த சாப்பாடை சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ எல்லாத்தையுமே சாப்பிடணும், ஆனா மருந்தை மட்டும்தான் சாப்பிடுவோம். அதாவது ஒரு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போதே ஃபாஸ்ட் ஃபுட் கடையில இருந்து சாப்பிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் எப்படியம்மா நோய் குணமாகும்? அப்போ ஐயா சொன்ன மாதிரி, கல்லூரி பிறந்த ஐயா சொன்ன மாதிரி உணவு மட்டும்தான் மருந்து. அதை ஆரம்பத்துல இருந்து கொண்டு வந்தாதான் வயது ஆன பிறகும் கூட அந்த மருந்து அவங்க வாழ்க்கையில செயல்படும். பரோட்டா வந்து முதல்ல எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பாரசீகர்கள் நாட்டுக்குள்ள வரும்போது அவங்க வந்து போர் புரிய வந்தாங்க. அப்ப அந்த நாட்டு குதிரைகள் வந்து
தொடர்ந்து போரிடணும், அந்த வீரர்கள் வந்து தொடர்ந்து போரிடணும், பசி எடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, முதல்ல அந்த புரோட்டா மைதாவை சேர்ந்த உணவை கொடுத்தாங்க. அது எவ்வளவு நேரம் ஆனாலும் வயித்த மந்தமாவே வச்சிருக்கும், சீக்கிரமா அவங்களுக்கு பசிக்காது, அவங்க போரிட வந்த தொழிலை கரெக்டா செஞ்சுட்டு இருப்பாங்கங்கிறதுக்காக மட்டும்தான் புரோட்டாவை கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றோம், பல வீடுகள்ல நைட்டு நேர உணவு, இரவு நேர உணவே புரோட்டாவா தான் இருக்குது. அப்போ எப்படி நோய் வந்து தங்களை விட்டு போகும், எதிர்ப்பு சக்தி எப்படி கிடைக்கும், ஜீரணிச்சா மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஜீரணிக்கிறதுக்கான வாய்ப்புகளே நம்ம கொடுக்கறது இல்லம்மா. அம்மா சொன்னாங்க, அரசல்வி அம்மா சொன்னாங்க, இரவு நேரத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் சுடுதண்ணி குடிக்கிறாங்க அப்படின்ட்டு. சுடுதண்ணி குடிச்சிட்டாலே பாதி ஜீரண சக்தி அவங்களுக்கு அதிகரிச்சிருதுமா. இன்னைக்கு சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேம்மா. மருந்து அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துச்சு. அம்மா சொன்னாங்க, ரேவதி அம்மா சொன்னாங்க, என்கிட்ட அந்த கருத்துக்களை அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க ஏற்கனவேவும். இந்த நிகழ்ச்சியில சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் மன நெருடலா இருந்துச்சு. ஐயா கணேசன் ஐயா சொன்னாங்க, பல கருத்துக்களை சேர்த்து சொன்னாங்க. இந்த திருக்குறளோட திரிகடுகம் நூலையும் சிறுபஞ்ச மூலம் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாங்க. எல்லாமே வந்து மருந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. அந்த மருந்துங்கிறது நம்ம இரவு தின உணவில் சேர்க்கக்கூடிய பொருள்களாகத்தாமா இருக்குது. இன்று வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த அனைத்து அறமையா அவர்களுக்கும், இன்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. நன்றி நன்றி. உங்கள் கருத்துக்கள் ரொம்ப அருமை, பயனுள்ளது. அந்த புரோட்டா பற்றிய வரலாற்று குறிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் நானும் வகுப்பில் மாணவர்களிடம் சொல்லுவேன். இந்த எல்லா பசங்க பையிலையும் இந்த 1ஆவதுல இருந்து 4ஆவது வரைக்கும் இருக்கிற பசங்க பையில பாத்தீங்கன்னா இந்த காத்து அடைக்கப்பட்ட அந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய நொறுக்கு தீனி இருக்கும். பிள்ளைகளை சத்தம் போடுவான். சில பிள்ளைகள்ட்ட இருந்து பெரிய வகுப்பு பிள்ளைகள்ட்ட எல்லாம் இருந்தா தூக்கி வெளில போட்டுருவேன். இதை சாப்பிடாதீங்க, கல்லமிட்டாய் சாப்பிடுங்க, பொரி உருண்டை சாப்பிடுங்க, பொட்டுக்கடலை உருண்டை சாப்பிடுங்க. இதைதான் பள்ளிக்கூடத்துல நாங்க சொல்லுவோம். விழா காலங்கள்ல கூட கல்லமிட்டாய் தான் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். எங்க தெருவுல போற ஆட்கள் வாங்கவே மாட்டேன். பழம் போச்சுன்னா வாங்க மாட்டேன். எங்க தெருவுலயே சொல்லுவாங்க, டீச்சர் மட்டும் வண்டியில வர்ற எதையுமே வாங்க மாட்டேங்கிறாங்க பழத்தெல்லாம் அப்படின்னு. 4 நாளைக்கு அந்த ஆப்பிள வச்சு பாருங்க அது எப்படி இருக்குன்ட்டு. அதனால எல்லாத்துலயுமே இன்ஜெக்ஷன் போட்டு ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு. நம்ம ஏரியாவுல கிடைக்கிற பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி பொரி உருண்டை ஒரு அம்மா எடுத்துட்டு வரும் கூடையில, நாட்டு வெள்ளை பாகு காய்ச்சி 4 பொரி உருண்டை பெருசா அததான் வாங்குவேன். சிரிப்பாங்க, நீங்க வேணா சிரிச்சுங்கோ, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்கி சாப்பிடுறேன்னு. அதனால நம்ம பழைய முறைய மறந்தோ புதிய நோய்கள் அதிகமாயிடுச்சு. உங்கள் கருத்துக்கள் எல்லாத்துக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில இணையணும் என்று மன்றத்தின் சார்பில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து பின்னோட்டம் வழங்குபவர்கள் யாரா இருந்தா கையை உயர்த்தினா நல்லா இருக்கும். டிஎஸ்என் ஐயா இருக்காங்க. ஒரு வழக்கமா சொல்ற முனைவர் மகாராஜன் ஐயா இருக்கீங்க. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க ஐயா. பின்னோட்டம். நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பசியல். எவ்வளவு அற்புதமான நோயினை ஆராய்ந்து நோய்க்கு காரணத்தை ஆய்ந்து பின் அதை தீர்க்கும் உபயத்தை ஆராய்ந்து யாவும் பொருந்துமாறு செய்க. இது மருத்துவருக்கு சொல்லியிருக்காங்களா இல்ல ஒரு நோயாளி எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துக்கு சொல்லியிருக்காங்களா? எவ்வளவு அற்புதமான குரல். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். மருத்துவன் நோயாளியின் நோயின் அளவையும் காலத்தையும் எண்ணி பார்த்து பொருந்துமாறு செய்க அப்படிங்கிற விளக்கம் சொல்லுகிறது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நவீன மருத்துவம்னு போனா, முன்னாடி எல்லாம் உடல்நலம் சரியில்லைன்னா ஒரு டேப்லெட்டோட போயிடும். இருமல் சளினாலே ஒரு 10-15 ஒரு குறைஞ்சது ஒரு 5 டேப்லெட்டாவது கொடுக்காங்க. இப்ப எல்லா ஒரு மருந்தகத்திலையும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு மருத்துவ முறையும் மாறி போச்சு. ஆனா மருத்துவன் நோயாளியின் நோயின் அளவையும் காலத்தையும் எண்ணி பார்த்து பொருந்த செய்கன்னு அப்பவே வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த குரல்லாம் பார்த்தா ரொம்ப வியப்புக்குரிய ஒரு செய்தியா இருக்கு. ஏன்னா நல்ல அற்புதமான ஒரு தலைப்பு. முற்றோதல் செய்த மாணவிக்கும் அம்மையார் குறுநடக்கிற
அந்த அம்மையாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்மா. நன்றி நன்றி. வாய்ப்பு வழங்கியதுக்கு நன்றிம்மா. நன்றி நன்றி ஐயா. உங்கள் கருத்துக்கள் சிந்தனைக்கு உரியதாக இருந்தது. கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்து வேறு யாரேனும் பின்னோட்டம் வழங்குகிறீர்களா? அடுத்து நமது நல்லாசிரியர் அவர்களை பின்னோட்டம் வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அவரது கருத்துக்கள் எப்பொழுதுமே நம்மை சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் உள்ளது. தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் அதில் அடங்கும். நல்ல அழகு தமிழில் அடுக்கு மொழியில் கருத்துக்களை வழங்க உள்ள நமது ஐயா அவர்களை மன்றத்தின் சார்பில் அன்புடன் அழைக்கிறேன். ஆரோக்கியமான மகிழ் மன்றத்தை மனதார வணங்குகின்றேன். அறம் ஐயாவினுடைய சுவட்டில் நோயாளிகளுக்கு நல்ல மருந்து இருவகையிலேயும் இங்கே ஏற்பாடாகியிருக்கிறது. ஒன்று உளவியல் நோய்க்கு மருந்து, இன்னொன்று உடலியல் கூறுக்கான மருந்து. அனாட்டமியை பொறுத்தளவில உடலியல் கூறுபாட்டை மிக நேர்த்தியாகவே தமிழர்கள் சிந்திப்பது உண்டு. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுகிற பழமொழி தொட்டு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய உடல் உறுப்பு சார்ந்த பாடி சென்டர்டு மைண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிற நல்ல கோட்பாடுகளும், என்பெழுந்து எங்கு யாக்கையர் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர் இகழோடு சற்றம் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் என்று சொல்லி அறிஞர்கள் தன்னுடைய வாழ்விலே உண்டாக்கி கொண்டிருந்த நல்ல பழக்க வழக்கங்கள். அறச்செல்வி சகோதரி சொன்னது போல பொறி உருண்டைக்காக நம் பொறிகளை நாம் சிறப்பான உணவு வழங்குதலாக வைத்திருந்த பக்குவம் மாறி, சகோதரர் குறிப்பிட்டது போல ஃபாஸ்ட் ஃபுட்டு மிக விரைவாக நம்மை உலகத்தை விட்டே அனுப்பி வைக்கக்கூடிய அதிவிரைவு உணவுகள், அது நாக்குக்கு நாம் நம்மை அடிமை ஆக்கிக் கொள்வதனால் வருவது. அதைத்தான் சகோதரர் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி என்று திருக்குறளை மிக நேர்த்தியாக பேராசிரியர் என்கிற முறையில இளவல் ஒப்பிட்டார். கஸ்தூரி சகோதரி சொல்லுகிற பொழுது ரேவதி சகோதரி என் நெஞ்சத்தை தொட்டார், இல்லை இல்லை என் நெஞ்சத்தை சுட்டி விட்டார். என்னுடைய தாயை நினைந்து கொண்டேன். 2006 தாய் ஜிப்மர்ல படுத்து கொண்டிருக்கிற நேரத்துல அவங்க அப்போ புற்றுநோயாளி. தாய் புதுவையில வயோதிக தந்தை, வயதான தந்தை அவருக்கு அருகிலே இருக்க வேண்டும் என்பதற்காகவேயே சென்னை கல்லூரி வாழ்க்கையை தூக்கி அடித்துவிட்டு கிராமத்துக்கு இடம்பெயர்ந்தவன் நான். ஆனால் விதி மறுபடியும் என்னை அரசு பணி ஏற்கிற பொழுது நாமக்கல் மாவட்டத்திலே மல்லசமுத்திரத்திற்கு சென்று விடு என்று விதி என்னை பிரித்து வைத்த நேரம். தாயோ மருத்துவமனையில் புற்றுநோயாளி. அந்த தருணத்தில் என்னுடைய உள்ளமெல்லாம் இங்கேயே கிடந்தது. புற்றை நோக்கித்தானே நாகமும் நாகராஜனும் இருக்கும். ஆனால் நான் குடியிருந்த அந்த வயிறு, நான் குடியிருந்த அந்த கோயில் மருத்துவமனையிலே குடியிருக்க நேர்ந்ததே என்று விதியை நொந்தேன். அந்த விதத்தில் இன்றைக்கு நான் சகோதரி ரேவதி அவர்கள் நெஞ்சை சுட்டு விட்டார் என்று சொன்னேன். மிக நேர்த்தியான ஒரு அதிகாரம், மருந்து அதிகாரத்தை ஆச்சரியம் சகோதரி பொன்மணி அவர்கள் கொண்டான் கொழுநனுக்கு எது பிடிக்கும் என்று ஆய்ந்து சமைக்கிற பாண்டியன் பரிசு பாராட்டுகின்ற நல்ல மருமகளாக, நல்ல இல்லத்தரசியாக, நல்ல பெண்மையாக பொன்மணி அவர்கள் மிகச்சிறப்பாக உணவிட்டார்கள். அது விருந்து என்றே சொல்லுவேன் சகோதரியே. முதற்கண் வானளாவிய நெஞ்சத்தை மகிழச் செய்கின்ற பாராட்டுகளும் வாழ்த்துகளும். முற்றோதல் செய்கிற சகோதரி எழுத்தை உணர்ந்து சொன்ன பொழுது உண்மையிலேயே உள்ளத்திற்குள் மருந்து கசக்கவில்லை, இனித்தது என்று சொல்லுவேன். அதே நேரத்தில் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கு ஆர் சுமந்திருப்பார் இச்சிறக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம்,
ஏரகத்து செட்டியாறு என்று சொல்வது போல சாத்தூரார் பந்தி வைத்த மருந்து வகைகள். அடேயப்பா, மருந்திலே கூட இத்தனை ஈடுபாடும் ஆய்வும் தோய்வும் உண்டென்றால் அது எங்கள் சிங்கக்குட்டிக்கே வாய்த்த சிறப்பு நண்பர்களே. மிக சிறப்பாக நேர்த்தியாக இன்றைய பின்னூட்டங்களும் இன்றைய முன்னோட்டமும் வெள்ளோட்டம் செய்ததே மன்றம் வெற்றி பெற்றது. என்னதான் இருந்தாலும் மருத்துவர் சொல்வதை கேளாத நோயாளிகள் அதிகம். ஒரு சரியான பதிவு உண்டு. என்னவென்றால், சிறப்பான ஆசிரியர் கூட்டம்தான் மருத்துவர்கள் சொல்வதை they never abide to rules and they never go along with regulations என்று சொல்லப்படுகிறது. அந்த விதத்துல அரமையாவின் பாதையிலேயே சென்று கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள். ஏனென்றால் அரமையா தனுஷ்கோட்டி அண்ணனின் பாதையிலேயே சென்று கொண்டிருக்கிறவர். தந்தை மகன் ஒக்கும், அதே நேரத்துல தந்தை ஒக்கும் தமையன் என்பது போல அரமையா மிகச் சிறப்பான ஆசிரிய வம்சாவளி. நான் முன்னமேயே குறிப்பிட்டிருக்கிறேன் பொன்மணி சகோதரி, நீங்கள் வராத நாளிலே நிகழ்ந்தது அது. ஆகையினால நீங்கள் உங்களுடைய வரவும் இந்த உரைப்பொழிவுக்காக சகோதரியினுடைய உரைப்பொழிவும் புனிதா அவர்கள் தன்னுடைய முற்றோதலும் சிறப்பாக மனிதா தெரிந்து கொள், மருந்து உன்னிடத்திலேயே இருக்கிறது என்று சொன்னது வள்ளுவருடைய கூறிய நேரிய சீரிய பார்வையை பாரித்து உரைத்தது என்று சொல்லுவேன். வெற்றி, இன்றைய கருத்தரங்கம் முழுமை பெற்றது, வெற்றி பெற்றது. ஏனென்றால் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று சிந்தித்த உங்கள் சிந்தனையை வரவேற்கின்றார். வள்ளுவர் எச்சரிக்கின்றார், நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்று அன்றோ வள்ளுவன் சிந்திக்கிறான். ஆகையினால நம்மை பொறுத்தளவில் நோய் என்பது காலை அரும்பாகி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று சொன்னால் அது ஒருவித காய்ச்சல். ஆனால் ஆச்சரியம், தொழில் சுடின் அல்லது விடிர்ச்சுடல் ஆற்றுமோத்தி இல்லையா? ஆனால் இவளோ ஆண்டு பெற்றனள் என்று கேட்கிறார். என்ன விட்டு விலகினாள் இவளை விட்டு விலகினால் இவள் சுட்டு தொலைக்கிறாள். ஆனால் அண்டினால் மிக நேர்த்தியாக இருக்கிறாள். அதை உணர்ந்து சொல்லுகிறார். இருநோக்கி இவள் கண் உண்டு என்று கூட கைச்சாத்திடுகிறார். ஆகையினால as much he attested the authentication statement what I want to elaborate என்னன்னா, நம்மிலே மருந்து என்பது தமிழர்களுடைய உணவே மருந்து என்கிற அற்புதம் உலகம் நிகழ்த்தி காட்டுகிற, உலகத்தில் நிகழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை முறை என்று சொல்லுகிறார். ஆகையினால அறுசுவை அமர்ந்து நாம் உண்டி அருகிருந்து உண்ணுதல் உண்மையிலேயே நம்முடைய உணவு முறையும் நம்முடைய உணர்வு முறையும் நம்முடைய உளவியல் முறையும் தமிழர்கள்தான் வாழ்ந்து செம்மையாக வாழ்கிறவர்கள். ஆனால் சகோதரி சொன்னார்கள், அறச்செல்வி அவர்கள், புதுவிதமான நோய்கள். ஆகையினால எல்லா நோய்களுக்கும் தீர்வு இன்றைய மன்றத்தின் கருத்தரங்கு என்று சொல்லி வெற்றி கருத்தரங்கை மறுபடியும் அரமையாவின் கூறிய நேரிய சீரிய பார்வைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். செவிகளை திறந்தே வைத்திருப்பேன். என்றைக்கும் அரமையாவிற்காக நெஞ்சத்தை திறந்தே வைத்திருப்பது போல. அடையா நெடுங்கதவும் அஞ்சேல் என்ற சொல்லும் உடையான் சடையன் என்று சொல்லுவார்கள். ஆகையினால மருத்துவர் சொல்வதை கேட்பதுதான் மனதிற்கும் இதம், மருந்திற்கும் இதம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. உணவே மருந்து என்ற அடிப்படையில் தங்களது கருத்துக்கள் மிக அருமையாக இருந்தது. அதைவிட தங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியை கூறியது மனதை மிகவும் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு ரேவதியும் நீங்களும் சொன்ன அந்த வாழ்க்கை பதிவு கொஞ்சம் மனதிற்கு உங்களைப் போல உங்களுக்கு எப்படி மனது சங்கடமா இருந்துச்சோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு காலகட்டம் அந்த மாதிரி அமைந்து விடுகிறது. இருந்தாலும் மருந்து பற்றிய ஒரு கருத்தை கூறி உங்கள் மனதிற்கும் ஒரு மருந்து இட்டு உள்ளீர்கள். உங்களுக்கு மன்றத்தின் சார்பில் பாராட்டுக்களோ வாழ்த்துக்களோ கூற வயதில்லை. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு
இதுல ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சி நான் ஒவ்வொரு நாளும் இது பண்ணும்போது என்னோட சின்ன மருமகள் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அவளுக்கு ஒரு ஆசை, என்ன திருக்குறள்ல சொல்றாங்க, நானும் அது கேட்கிறேன் அத்தை, எனக்கும் அந்த இணைப்பை கொடுங்கன்னு சொன்னா நான் அப்புறம் இணைப்பை கொடுத்தேன். கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை வந்து எங்க பாப்பா சொல்றா, ஆசைப்பட்டு தானே அண்ணி உங்க இதுல சேர்ந்திருக்காங்க, அதை நீங்க சொல்லக்கூடாதா, அவங்க நம்ம மன்றத்துல இணைஞ்சிருக்காங்கன்னு. அவளோட ஆசையை நிறைவேற்றின ஒரு இது. மருமகள் பரணி ராஜன் இணைஞ்சிருக்காங்க. நித்தம் அந்த நிகழ்ச்சியை கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்கள மாதிரியே வீட்டில் இருப்பவர்களும் இணைந்தால் மிக அருமையாக இருக்கும். அடுத்து, திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கே அல்வாவா, நம்ம மருத்துவருக்கே மருந்தை பத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. மருந்து அவரு வந்து எல்லா அதிகாரங்கள்லயும் பாத்தீங்கன்னா எல்லா எப்படிதான் செய்தி சேகரிக்கிறாருன்னு தெரியல. ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் எப்ப எடுக்கிறாரு என்னன்னு தெரியல. அந்த குரல்ல ரொம்ப உள்ளார்ந்து தேடுறாரு, உள்ளார்ந்த கருத்துக்கள். அந்த செய்திகள்லாம் எப்படி கிடைக்குது, எந்த நேரத்துல சேகரிக்கிறார். நமக்கு தேவை விருந்து, அது மருந்தா இருந்தா என்ன, மற்ற அதிகாரமா இருந்தா என்ன. இன்னைக்கு அவருக்கு பிடித்தமான, அவரோட உணர்வோடு அவரோட அறிவோடு தொழிலோடு கூடிய ஒரு தலைப்பு. இன்னைக்கு அருமையான விருந்து காத்திருக்கு. நாங்கெல்லாம் ரசிச்சு ருசிக்க தயாராக இருக்கிறோம். வாருங்கள், விருந்தை பகிருங்கள், உண்ண காத்திருக்கிறோம். மகிழ்ச்சி. வாருங்கள் ஐயா, வணங்கி மகிழ்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மா வழிமொழிகின்றேன், அது வழிமொழிகின்றேன் அம்மா. இன்னைக்கு வந்து மருந்து, இந்த தலைப்பு வந்து மருத்துவத்துறையோடு சம்பந்தப்பட்டது. நீங்க திருக்குறள்னா அறம் பொருள் இன்பம், ஏன் மருந்த வச்சாரு அப்படின்றது. மருந்து வந்து இயல்பா எல்லா மனிதர்களிடம் ஒண்ணு, மனிதர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆதி காலத்துல இருந்தே பொருளை தேடணும். என்ன பொருள் தேடுறது, சாப்பிட்றதுக்கு தான் பொருள் வேணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இயற்கை இடையூறுகளை எதிர்கொள்ளணும். அதுக்கப்புறம் அவன் அவனுடைய உடம்பில் நோய். இந்த மூன்றும் ஆதிகால மனிதன் முதல் இன்றைய வரைக்கும் நமக்கு வந்து முக்கிய பிரச்சனை. இன்னைக்கு பொருள் உற்பத்தி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே அறிவிச்சிடறாங்க. ஆனால் மருந்து, நம்ம நோய் சம்பந்தமான இது வந்து மனிதனாக பிறந்து விட்டால் என்றையோ ஒரு நாள் மரணம் இருக்கும். அது பல்வேறு விதங்களில் வரலாம். இடையில் நோய் வந்து தாக்கிட்டு போயிடுது. அப்ப இது குறித்து யோசிச்சிருக்காங்க. இது வந்து இந்த மருந்து அதிகாரம் வந்து நீங்க வந்து வேர்ல்டு மெடிக்கல் ஹிஸ்டரி அப்படின்றதே இந்த அதிகாரத்துல கொடுத்துட்டார். நீங்க எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் அவர்களுக்கு என்ற ஒரு பாரம்பரியமான ஒரு மருத்துவ அறிவு. நீங்க வந்து மருத்துவர்னு இன்னொருத்தவங்க முன்னாடி வந்து பிரிச்செல்லாம் இல்லை. எல்லா மனுஷங்களுமே அவங்களுக்கு தேவையான நோயை அவங்களே குணமாக்க பாக்குறது. இது அவனுக்குள்ளேயே ஒரு மருத்துவர் இருந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இது இன்னைக்கு தனி பிரிவாக, தனி அறிவியலாக வளர்ந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு உள்ள இதுக்கு பேர் வந்து மாடர்ன் சயின்டிபிக் மெடிசன், நவீன அறிவியல் மருத்துவம், இன்றைக்குள்ள மருத்துவ முறை. ஆனா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு முறை இருந்தது. ஆனா என்ன ஒற்றுமைன்னு பார்த்தோம்னா, எல்லா நாடுகளில் உள்ள மருத்துவ முறையும் ஐம்பூதங்களால் நம்ம உடம்பு பாதிக்கப்படுதுன்னு தான் சொல்லிச்சு. முதல்ல நீங்க வந்து பேய் பிசாசு நம்பிக்கை இருந்தது. முதல்ல அந்த பேய் பிடிச்சிருச்சு இல்ல பிசாசு அடிச்சிருச்சு எப்படின்ற நம்பிக்கை இருந்தது. அதற்கப்புறம் வந்து ஐம்பூதங்கள்னு சொல்றப்ப நமக்கு வந்து நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். நீங்க வந்து இந்த முதல் குறள் எடுத்தாலே தெரியும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா. வலி என்றால் காற்று. அப்ப காற்றோட சம்பந்தப்பட்டது வந்து வாதம், நெருப்போட சம்பந்தப்பட்டது பித்தம், நீரோட சம்பந்தப்பட்டது கபம். இது வந்து நம்ம சித்தா முறைக்கோ ஆயுர்வேதா முறைக்கோ இது எங்களுக்கு சொந்தம்லாம் சொல்ல முடியாது. மனித குலத்திற்கு சொந்தம். எல்லா நாகரிகமும், சீன மருத்துவம் இப்படித்தான் இருந்தது, கிரேக்க மருத்துவம் இப்படித்தான் இருந்தது. எல்லா நாகரிகங்களிலும் மருத்துவ முறையின் முதல் வளர்ச்சி என்பது ஐம்பூதங்களால் நம்ம உடம்பு பாதிக்கப்படுகிறது என்பதுதான். அது அளவு குறைஞ்சாலும் சரி மிகுந்தாலும் சரி நோய் வரலான்றது. அப்ப முதல்ல அந்த மருத்துவ உலகினுடைய பாரம்பரியமான நம்பிக்கை முதல் குறளாக வச்சுறாரு. அதுக்கடுத்துதான் அருந்தது அற்றியது போற்றி உண்ணின். நீங்க வந்து சாப்பிட்டது செரிச்சிருச்சு, அதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னா நோயே இல்லைன்னு முதல்ல சொல்றாரு. அப்ப உணவுக்கும் மருந்துக்கும் தான் சம்பந்தம் இருக்குன்ற ஒரு அறிவியலின் அடிப்படையில அது ஒரு கண்டுபிடிப்பு தான்.
நம்ம வந்து சாப்பிட்ற உணவின் மூலமாக நமக்கு நோய்கள் வருது, சாப்பிட்ற உணவின் மூலமாக அது மருந்தாகிறதுன்னு ஒரு பாரம்பரியமான ஒரு அறிவியல் கண்டுபிடி தான். சரி, அற்றால் அளவறிந்து உண்க, அந்த செரிச்சிருச்சு அப்படின்னாலுமேமோ நீங்க வந்து அளவு தெரிஞ்சு உண்ணு அப்படின்றார். எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி உண்ணுன்றார். அதுக்கடுத்த குறள் பாத்தீங்கன்னா, கடைப்பிடித்து மாறல்லது துய்க்க, எப்ப தூரப்பசித்து, நீங்க அற்றது அறிந்துட்டீங்க, சாப்பிட்டது செரிச்சிருச்சான்னு பாத்துட்டீங்க, எவ்வளவு அளவுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, உடம்புக்கு மாறுபாடல்லாத உணவுகளை, உடம்பை பாதிக்காத உணவுகளை பசித்ததுக்கு அப்புறம் உண்ணுன்றார். அப்படியே ஒவ்வொன்னா டெவலப் பண்ணிட்டே வர்றாரு. முதல்ல வந்து பாரம்பரியமான நம்பிக்கையை சொல்லிட்டார். அடுத்து வந்து செரிச்சதுக்கு அப்புறம் உண்ணுட்டா நீ ஒண்ணும் இல்லைன்றார். அதுக்கப்புறம் அந்த செரிச்சதுமே அளவறிஞ்சு உண்ணணுன்றார். அதுக்கடுத்து மாறல்ல கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க அப்படின்றார். அதுக்கடுத்துதான் வர்றாரு, மாறுபாடல்ல இல்லாத உணவு மருத்துண்ணின். நீங்க வந்து செரிச்சிருச்சான்றது தெரியுது, அளவு தெரியுது, உடம்புக்கு மாறல்ல அது உணவுன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க வந்து உணவு எனக்கு போதும், இது போதும், இன்றைய இதுக்கு என்னுடைய இன்றைய மாடர்ன் நவீன இதுலயுமேமோ ஒரு உணவு குறித்து, ஒருத்தருக்கு உணவு குறித்து எப்படி இது பண்றதுன்னா, அவர் என்ன ஏற்கனவே நம்ம உரையாளர் சொன்னாங்க. இன்னைக்கு இப்ப உற்றோல் செய்த புனிதா அவர்களும் பொன்மணி அம்மா அவர்களும் மிக அருமையா சொன்னாங்க. புனிதா மிக அருமையா சொன்னாங்க. ஒரு கல்லூரி மாணவி வந்து நானும் சொல்றேன்றது வரவேற்கத்தக்கது. அவர்களை வரவேற்கிறோம். மற்ற கல்லூரி மாணவர்களும் இவரை போன்று முன்வர வேண்டும். பொன்மணி அம்மா வந்து மிக அருமையா ஒவ்வொரு குரலையுமே மிக அருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த இதுல வந்து நீங்க மாறுபாடல்லாத உண்டி மருத்துண்ணின், அப்ப இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய வேலையை பொறுத்துதான் அவங்களே சொன்னாங்க, உரையாளரே சொன்னாங்க, சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு எவ்வளவு உணவு, மேனுவல் ஒர்க், ஒரு வயல்ல வேலை பார்க்கிறவரோ, ஒரு மூட தூக்குறவரோ, அவருக்கு எவ்வளவு உணவு, இல்ல ஒண்ணுமே வேலை செய்யல அப்படின்றவங்களுக்கு எவ்வளவு உணவு, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து அதெல்லாம் ஒரு உணவு குறித்த ஒரு அறிவியல் உண்மைகளாக இதெல்லாம் நம்ம இந்த குரல் எல்லாம் பார்க்கிறோம். சரி, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் அம்மா கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா. சரி. அப்ப மாறுபாடு அல்லாத உணவை மறுத்து உண்ணணும். அந்த அளவு தெரிஞ்சிருச்சுன்னா இழிவு அறிந்து உண்பான், இந்த உணவு எனக்கு போதும் அப்படின்னு சொல்றவனுக்கு இன்பம் எப்பயுமே தங்கி இருக்கிறது போல இப்படி சாப்பிடாதவனுக்கு துன்பம் இருக்குன்றார். இது வரைக்கும் நம்ம இதுக்கடுத்து இன்னொன்னு சொல்றார், தீ அளவு அன்றி தெரியான்றார். பசியோட அளவு தெரியாம பெரிது உண்றவனுக்கு நோய் இருக்குன்றார். இதெல்லாம் வந்து உணவு சம்பந்தமா முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு உள்ள மாடர்ன் சயின்ஸ்லயும் ஒரு பெரிய அகில உலக அளவுல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது சென்னையில. அதுல முதல் ஸ்லைடு என்ன போடுறாங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இவர் யாருன்னா அமெரிக்கன் தமிழன். அவர் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆன சர்க்கரை நோய் குறித்த மிகப்பெரிய வல்லுனர். அவருடைய முதல் ஸ்லைட்ல போடுறார், இதை மறுப்பதற்கு இன்றளவும் எந்த இதுவும் இல்லை. இதான் சயின்டிபிக் அப்ரோச். நோய் என்னன்னு தெரியணும், அதுக்கான காரணம் தெரியணும், அவனுடைய நோய்க்கு தகுந்த மாதிரி எப்படி சொல்ற நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். வாய்ப்ப செயல்னா என்ன, அவனுக்கு பொருந்துற மாதிரி செய்ய வேண்டும்ன்றது. அப்ப இன்றைய நவீன உலகின் அறிவியல் சார்ந்த அறிவியல் பூர்வமான ஒரு இதை சொல்றாரு. அதுக்கடுத்து 2 குறளும் மிக அருமையான குறள் தான். அதை வந்து இன்றளவும் நம்ம உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். உற்றான் அளவுன்னா என்ன, அவனுடைய வயசு மட்டும் இல்ல, எந்த பகுதியில அவனுக்கு நோய் இருக்கு, அதோட அளவு என்ன, அதோட தன்மை என்ன, இதெல்லாம் உள்ள நீங்க விரிச்சுக்கிட்டே போலாம். பிணி அளவும் அது போல அப்படிதான். இந்த நோயினுடைய அளவு முதலே முத்தின ஸ்டேஜ்ல இருக்கா, இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, காலமும் கற்றான் கருதி செயல். அதுக்கப்புறம் இன்னொரு சொல்றாரு, இந்த மருத்துவத்துறை குறித்த ஆய்வு மாதிரி இதையும் இன்னைக்கு அளவு மறக்க முடியாது. உற்றான் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான். நீங்க வந்து மருத்துவர் இருக்கணும், நோயாளி இருக்கணும், மருந்து இருக்கணும், மருந்து கொடுக்கக்கூடிய செவிலியரும் இருக்கணும்னு சொல்றாரு.
இன்றைக்கும் செவிலியர்னு இல்லை, நீங்க எதனாலும் இருக்கலாம், செவிலியரா இருக்கலாம், பல்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு வளர்ச்சி போக்குகள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் சொல்லி இது பண்றாரு. இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த உணவையும் குறிப்பிட்டே சொல்லல. வள்ளுவர் எப்பயுமே ஒரு ஒழுக்கத்தை எடுத்தாலும் எந்த ஒழுக்கம் சொல்ல மாட்டார். அந்த ஆடை வந்து கை இது பண்ணதுனால வேட்டின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா உடை மாறிக்கிட்டே இருக்கும், ஒழுக்கம் மாறிட்டே இருக்கும், உணவு மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு உணவு பத்தி மிகப்பெரிய அருமையான டிஸ்கஷன் நடந்தது. நம்ம இவங்க பாலாஜி தோழரோட பொண்ணெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு உணவுனுடைய அறிவியல் வந்து மாறி இருக்கு. அது என்னன்னா உணவை வந்து 3 வகையாக பிரித்து விடலாம். மாவுச்சத்து உணவுகள், புரத உணவு, கொழுப்பு உணவு. மாவுச்சத்து வந்து 50% இருக்கணும், புரதமும் கொழுப்பும் 25% இருக்கணும். இதான் வந்து சரிவிகித உணவு. நீங்க ஒரு பழைய காலத்துல வந்து ஒரு கொஞ்சம் சோறு, பருப்பு, எண்ணெயோ நெய்யோ ஊத்துறாங்க அப்படின்றது ஒரு தோராயமான ஒரு சமச்சீர் உணவா எடுத்துக்கலாம். பருப்பு அரிசின்றது மாவுச்சத்து, பருப்புன்றது புரதம். அதுல ரொம்ப புரதம் இல்லை, கறி முட்டையில இருக்க மாதிரியான புரதம் அதுல இல்லை, ஆனால் புரதம் இருக்கிறது. எண்ணெய்ன்றது ஒரு கொழுப்பு சத்து. அப்ப இந்த 3ம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நம்மகிட்ட உள்ள குறை என்ன இருக்குன்னா, இப்ப வந்து எல்லாருமே சொன்னீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கலரிங் ஏஜென்ட் வந்து சி ஃபார் கேன்சர்மாங்க. எந்த கலர் ஃபுட்டையும் சாப்பிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு வந்து புரோட்டாவினுடைய வரலாறு சொன்னாங்க. புரோட்டா இன்னைக்கு வந்து தேசிய உணவான மாதிரி ஆயிடுச்சு. எங்க போனாலும் காலையில இருந்து கூட கிடைக்குது. அது வந்து இன்னைக்கு ஒரு அதனுடைய சுவை, அந்த சால்னா, இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாரும் எந்நேரம் சாப்பிடக்கூடிய உணவா மாதிரி. இந்த உணவு பற்றிய அறிவை நாம் பாட புத்தகத்துல வைக்கிறோம். நீங்க வந்து இப்ப நம்மளுடைய உணவு இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இன்னைக்கு சாம்பார், ரசம், மோர்ன்னு சொன்னாங்க. நல்ல விளக்கம் சொல்லியிருந்தாங்க. அதுல ரசம் வந்து கருஞ்சீரகம், சீரகம் சேர்றதுனால இப்ப இன்னைக்கு வந்து பொதுவா இன்னைக்கு 2 கேன்சர் பத்திய உரையாடல் நடந்தது. கேன்சருடைய சதவீதம் வந்து சமூகத்தில் 9% இருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்ப நம்ம பாக்குறது 1% தான் பாக்குறோம். அப்ப 8% என்ன ஆகுது? பார்க்காம இருந்திருக்கோம். அது எப்போ நமக்கு தெரியாம உள்ள சமூகத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இந்த சதவீதம் வந்து கூடிக்கிட்டே போறதோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்கு. அதுக்கு கலரிங் ஏஜென்ட் தான் முக்கிய காரணம். இதுல உணவு பத்தி சொல்றப்ப அந்த ரசம் சொன்னாங்கல்ல, அதுல வந்து கருஞ்சீரகம் இருப்பதால் மருத்துவ வல்லுநர்கள், புற்றுநோய் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து மஞ்சள், கருஞ்சீரகம், சீரகம், நீங்க டெய்லி ரசம் சாப்பிடுவது வந்து உங்களுடைய கேன்சரை தடுக்குமோ அப்படின்ற ஒரு அனுமானம் இருக்கு. அது நிரூபிக்கப்பட்ட உண்மைன்னு சொல்ல முடியாது, ஒரு அனுமானம் இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவுல நம்ம என்ன இது பண்றோம்? இன்னைக்கு மருந்தே உணவு, உணவே மருந்துன்ற கான்செப்ட் இல்லை. ஆனால் எல்லா உணவும் நோயினுடைய மேனேஜ்மெண்டில், நோயை நம்ம இதோடைய வைத்தியத்தில் ஒரு பங்கு வகிக்கிறது. நீங்க வந்து பிரஷர் எடுத்துக்கிட்டோம்னா உப்பான பொருள் சாப்பிடக்கூடாது. ஊறுகாய், அப்பளம், வத்தல், கருவாடு இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. சுகர் வந்துருச்சுன்னா மாவு பொருள்ல குறைக்கணும். மாவு பொருள்னே இனிப்பு, ஜீனி இனிப்பு தான். அரிசி, கோதுமை, கேப்பை, கம்பு, சோளம், வரகு, கவுனி எல்லாமே மாவு பொருள் தான். இது அத்தனையும் ஜீனிக்கு ஈக்குவல் தான். ஜீனி வந்து இனிப்பு சுவை உண்டு பண்ணும். அரிசியோ, கோதுமையோ, கேப்பையோ இனிப்பு சுவை உண்டு பண்ணாமல் இதை ஏற்றும். நீங்க வந்து நம்மகிட்ட ஒரு காமனான ஒரு தவறான நம்பிக்கை என்ன இருக்குன்னா, கோதுமை சாப்பிட்டா சுகர் வராதுன்னு நினைக்கிறோம். இந்தியா முழுக்க ஒரு ஆய்வு நடந்தது, இந்தியா டயபிட்டிஸ்னு ஒரு ஆய்வு. சுகர் யாருக்கு அதிகமா இருக்குன்னா பஞ்சாப், ஹரியானால தான் அதிகமா இருக்கு. அவங்க மருந்துக்கு கூட அரிசி சாப்பிட்டதில்லை. அப்ப யாருக்கு குறையா இருக்குன்றதும் அதுல இருக்கு. மேகாலயா, நாகாலாந்துல உள்ளவனுக்கு குறையா இருக்கு. ஏன்னா மழை ஏறிக்கிட்டே இருக்கான். அப்ப பிசிக்கல் ஒர்க் அதிகம் பண்ணவனுக்கு குறையா இருக்கும். அரிசி சாப்பிட்டவனுக்கோ கோதுமை சாப்பிட்டவனுக்கோ பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுல செயல்களும் ஒண்ணு சொல்வார், அந்த மிகினும் குறையினும். அதுல வந்து அதுல செயல்களும் வரும், உணவும் செயல்களும் வரலாம். அதுல இப்ப நீங்க இந்த உணவு பத்திய இதுல வந்து நம்ம வந்து அப்ப சுகருடைய மேனேஜ்மெண்ட்ல உணவு ஒரு முக்கியமான பங்கு வருது. இப்ப கொழுப்பு சத்து குறைக்க வேண்டிய கட்டாயம் வந்து நமக்கு மாரடைப்பு, இந்த பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு வருது. இப்படி உணவே மருந்து, மருந்தே உணவுன்றது இன்னைக்கு இல்லை. ஆனால் உணவு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு நம்ம பணியாற்றுது. நீங்க வந்து அரசியலியமா சொன்னாங்க, மதியம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்டதுனால நீங்க நைட் சாப்பிடாம போறேன். இரவு வந்து நமக்கு தான் அது வந்து ஓய்வு. ஆனால் உடம்புக்கு வந்து நீங்கள் உடம்புல வந்து நேச்சுரல் கில்லர் செல்ஸ்ன்னு இருக்கும்.
அது வந்து ஒரு செல் மாறுபாடோடு நம்ம உடம்பில் இருந்தால் அது போய் அழிக்கும். அப்ப நம்ம உடம்புல கேன்சர் செல் இல்லையானா எல்லா உடம்பிலும் கேன்சர் செல் இருக்கும். அப்பப்ப அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய செல்களில் ஜீன் மாறுபாட்டால் கோளாறான செல்கள் வரும். அதை அழிக்கக்கூடியது நேச்சர் கில்லர் செல். இது எப்ப அழிக்கும்னா இரவில் தான் அழிக்கும். அப்ப மதத்தினுடைய அந்த ஜைன மதத்தினுடைய ஒரு கான்செப்ட் வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்பாங்க. இரவு வந்து அப்ப ஒரு நீண்ட ஃபாஸ்டிங் இருக்கும் அவங்ககிட்ட. 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டாங்கன்னா மறுநாள் காலையில 6 மணிக்கு தான் உணவே எடுப்பாங்க. அது வந்து குடல் வந்து அப்ப வந்து குடலுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோம்னா அது மற்ற வேலைகளை செய்யும்ன்ற ஒரு கான்செப்ட். இது வந்து ஒரு அனுபவ அறிவின் அடிப்படையில வந்திருக்கலாம். அரசியலியமா நீங்க நைட் சாப்பிடலன்னு சொன்னாங்க. சாப்பிட்டதை விட நம்ம டயட்டை கொஞ்சம் மாத்திக்கலாம். லேசா வேணா மற்ற மாவு பொருட்கள் வந்து குறைச்சிக்கிட்டு பழங்கள் சாப்பிடலாம். கருவேப்பிலை சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு வந்து 3 மேஜர் உணவு: மாவு, புரதம், கொழுப்புன்றதை தாண்டி வைட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்து பழங்கள்லையும் அந்த கீரை வகைகள்லையும் கிடைக்கக்கூடியது. அப்ப உணவுல வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அப்ப நம்மளுடைய உணவுல பழங்களும் காய்கறிகளும் எவ்வளவு சாப்பிடணும்? ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிடணும். நீங்க வந்து காய்கறி வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோம்? மதியம் மட்டும் தான் சாப்பிட்றோம். இது சரியான முறையானா இல்லை. நீங்க வந்து காலையில் உணவிலும் காயோ பயரோ ஏதோ பழமோ இருக்கணும். மதிய உணவுலையும் இருக்கணும். இரவு உணவுலையும் இருக்கணும். 2 வேளை ஸ்நாக்ஸ் சொல்றாங்களே, மார்னிங் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவுமே வந்து பயறு வகைகளா இருக்கலாம். இன்னும் நம்மளுடைய உணவுல பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேலடும் நட்ஸும் சேர்க்கணும். நீங்க வந்து உணவு இருக்கு, சாப்பாடு இருக்கு, சோறு இருக்கு. நீங்க வந்து சோறு, ரசம், மோர்னா 3லயுமே கார்போஹைட்ரேட் தான் வருது. அளவு குறைக்கணும். அதுல நமக்கு சுகர் வர்றதுக்கான காரணம் என்ன? இந்தியா வந்து சுகர்னுடைய கேபிட்டல். ஏன்னா நம்ம வந்து மாவு சத்து பொருளை மிக அதிகமாக சாப்பிட்றோம். நம்ம வந்து ருசியத்தான் மாத்துறோம். சாம்பாரும் மாவுதான், ரசமும் மாவுதான், மோர் சாதமும் மாவுதான். அப்ப அதுல உள்ள இந்த கலக்கிறது தான் மாறுது. அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம உணவுல வந்து அளவை குறைத்து விட்டு சரிவிகித உணவை எடுக்க வேண்டும். சரிவிகித உணவின் போது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது காய், பழம், அந்த சேலட்னு சொல்ற வெள்ளரிக்காய். நம்ம வந்து வெள்ளரிக்காயை வந்து 0 கலோரி டயட். நீங்க வந்து வெள்ளரிக்காயை சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு உடம்பு எவ்வளவு சக்தியை கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் அது சக்தியை கொடுக்கும். அப்ப அது வந்து 0 கலோரி. அப்ப வந்து எல்லா பகுதியிலும் இப்ப வெள்ளரிக்காய் கிடைக்குது. சாத்தூர் மாதிரி டேஸ்ட் இருக்காருனாலும் பார்த்த எல்லா பகுதியிலும் வெள்ளரிக்காய். அப்ப நம்மளுடைய உணவு முறைகளில் தானிய சிறுதானிய அளவுகளை குறைக்க வேண்டும். ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. சுகர் வந்துட்டா கோதுமை சாப்பிடலாம், கேப்பை சாப்பிடலாம், கம்பு சாப்பிடலாம், இல்ல கருப்பு கவுனி சாப்பிடலாம், வரகு சாப்பிடலான்றது. அது வந்து சரியான நம்பிக்கை இல்லை. அது மாவு குப்பையில நல்ல குப்பை கெட்ட குப்பை எல்லாம் கிடையாது. மாவு பொருள்கள் அனைத்துமே நமக்கு 50% மேல வரக்கூடாது. அதான் நம்மளுடைய கான்செப்ட். நம்மளுடைய உணவு முறையில நம்ம வந்து மாவு சத்து அதிகமா சாப்பிடுறோம். மாவு சத்து தான் மூளையில் இருந்து போதை பொருள் மாதிரி என்டார்பின்ஸ் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து வெறும் சோறு சாப்பிடாம ஒரு 10 நாள் இருந்து பாருங்க. சோறு சாப்பிட்டாதான் மன திருப்தி வரும். ஏன்னா நமக்கு மூளை அப்படி பழகி இருக்கு. அதனால நம்ம அதிகமா சாப்பிடுறோம். எனவே நம்ம என்ன செய்யணும்? மருந்தே உணவுன்றது இல்ல. நோய்களை கையாளுவதில் உணவும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கை நாம் சரியாக செய்தால், சரிவிகித உணவு உண்டால் நமக்கு வந்து பல நோய்கள் இருந்து நாம் விடுபடலாம். எடை பருமன் அதிகமாக நமக்கு வந்து பிரஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால், மாரடைப்பு, பக்கவாதம், இதெல்லாம் இந்த நோய்கள்லாம் அதிகமாகும். தொற்றா நோய்கள்பாங்க. தொற்றும் நோய்களை விட தொற்றா நோய்கள் வந்து எடை பருமனோடு அது சம்பந்தப்பட்டது. நம்ம எடை வந்து எவ்வளவு இருக்குன்னா, நம்ம உயரம் எவ்வளவு சென்டிமீட்டர்னு பார்த்துட்டு அதுல ஒரு 100 கழிச்சா அவ்வளவுதான் எடை இருக்கணும். இப்ப 157 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா 57 கிலோ தான் இருக்கணும். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் அதிகரித்த எடை, அதை குறைக்க வேண்டும். இதுதான் இந்த மருந்து இல்ல உணவு பற்றிய இன்றைய மருத்துவ அறிவு. இந்த அதிகாரம் என்பது ஒரு மருத்துவ உலகத்தினுடைய அதிகாரத்தை சொல்லி நவீன உலகின் இன்றைய அந்த கடைசி 3 குறள் வந்து அது எந்த காலத்திலும் இன்று இல்லை, நீங்க இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு பேசினாலும் அந்த 3 குறளையும் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட குறள்களை அளித்துள்ளார் வள்ளுவர். பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி, வாழ்த்து. ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க. இந்த
சுற்றறிக்கையாவே இந்த சத்துணவை பத்தி நீங்க கொஞ்சம் நம்ம கலையிலிக்கு பெருமன்ற சார்பா அனைவருக்கும் அமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இணைய வழியில கொஞ்சம் பேர் தான் பாக்குறோம். அதனால கொஞ்சம் அதை வந்து இன்னொரு கருத்து சொல்லிடுறேன். அதாவது டெய்லி வந்து 1 மணி நேரம் நடக்கணும். 1 மணி நேரம் நடக்கணும்னா நம்ம கிரவுண்டுக்கு போய் தான் நடக்கணும்ன்றலாம் கிடையாது. அந்த நடப்பதனால் வரக்கூடிய பலன்கள் எல்லாம் 10 நிமிஷத்துலயே வந்துடும். அப்ப 10 நிமிஷமா 6 தடவை நடந்தா போதும். எனக்கு வந்து நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், வீட்டுல தொடர்ந்து வேலை இருக்கும், நான் பொம்பளையாளா இருக்கேன், அதனால என்னால வெளியே போக முடியாது, எங்க வீடு தூரமா இருக்கு அப்படி இல்ல. ஒரு 10க்கு 10 அடி இதுல இருக்கு அப்படின்னா கூட ஒரு சமையலை செய்யறோம், ஒரு நடக்கிறோம், ஒரு அடுத்து வர்றாங்க எல்லாருக்கும் பரிமாறுறோம், திருப்பி நடக்கிறோம். 10 நிமிஷமாக 6 தடவை நடந்தா போதும். அப்ப இந்த 2ஐயும் நம்ம கை கொண்டால், சரிவிகித உணவும் நடையும் கொண்டால் நாம் பெரும்பாலான நோய்கள் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நன்றி. செய்வோம், சுற்றறிக்கை அனுப்புவோம்யா. நல்லதுயா. நல்லது. நன்றிங்க. ஆஹா, சாம்பார் ரசத்துக்கெல்லாம் ஆபத்து வந்துருச்சு, கோதுமை மாவுக்கும் ஆபத்து வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சிறு தவறு செய்து விட்டேன். எப்பொழுதுமே நமது பொதுச் செயலாளர் அவர்கள் பேசிய பின்பு யாரும் பேசுதல் மரபு ஆகாது. ஆனால் இன்று நமது உரையாசிரியருக்கு வாய்ப்பு கொடுக்க கவனக்குறைவாக இருந்துவிட்டேன். நமது பொதுச் செயலாளர் அவர்களின் அனுமதியோடு உரையாசிரியர் அவர்களை ஏதாவது கூறுவதாக இருந்தால் அவரது கருத்தை கூறலாம். பொன்மணி அம்மா, நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. சரிங்கம்மா. எனக்கு வந்து இது வந்து ஒரு இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நான் சொல்லலாம். ரொம்ப நிறைய நான் பேச மாட்டேன் பொதுவாகவே. ஆனா நான் பேராசிரியரா இருக்கேன் அப்படின்னு என்னோட நண்பர்கள்லாம் சிரிப்பாங்க. நீ ரொம்ப பேசவே மாட்டே, ஆனா எப்படி நீ பேராசிரியரா இருக்க தெரியல அப்படிம்பாங்க. நான் சின்ன சின்ன தவறுகள் கண்டிப்பா செஞ்சிருக்கலாம். அதை வந்து பெருசுப்படுத்தாம எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. அடுத்தடுத்து பேசணும் அப்படின்ற ஊக்கத்தையும் கொடுக்குது. எல்லாருக்குரிய கருத்துக்களுமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் இந்த மருந்து அதிகாரத்துல அந்த 10 குறள் வந்து எல்லாருடைய மனசுலயும் எந்தெந்த மாதிரிலாம் இதை பத்தி வந்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்களை நான் இதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். வாய்ப்பிற்கு ரொம்ப நன்றி. அனைவருக்குமே நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நீங்கள் சிறு சிறு தவறு எதுவும் இல்லை, சிறப்புகள் தான் அதிகம் உள்ளது. ஆகவே பாராட்டுக்கள், மன்றத்தின் சார்பில் பாராட்டுக்கள். ஐயா, நாளைய நிகழ்ச்சிகள் நாளைக்கு அறிவிச்சிடலாமா? சரிங்க. இன்று நமது பொதுச் செயலாளர் அவர்கள் மடைதிறந்த வெள்ளமென இன்று கருத்துக்களை வாரி வழங்கியுள்ளார். பாரம்பரியமான உணவு பற்றி, நவீன அறிவியல் மருத்துவம் பற்றியும், ஐம்பூதம் பற்றி அதோடு தொடர்பு கொண்டு கூறியது. அடுத்து உணவே மருந்து, உணவே நோய் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இந்த உலக அளவிலான கருத்தரங்குல இந்த நோய் நாடின்ற குறளை தான் முதல்ல ஸ்லைடா போட்டாங்கன்ற ஒரு புதிய செய்தி. அடுத்து கோதுமை பற்றிய அந்த ஒரு உணவுப் பொருளோடு தொடர்புடைய சுகர், அதை பத்தி கூறிய செய்திகள் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது எனக்கு நான் கேள்விப்படாத செய்திகளா இருந்தது. அடுத்து கேன்சர் பற்றிய செய்தியும் ரொம்ப அருமையாக இருந்தது. சுகரை பொறுத்த வரைக்கும் நடக்கணும்னு சொன்னீங்க. உண்மைதான் ஐயா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், வீட்டுல பொழுதுனைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும், நடந்துகிட்டே தான் வேலை செய்யறோம், நின்றுகிட்டே தான் வேலை செய்யறோம். அதையும் தாண்டி 3/4 மணி நேரம் நடக்கணும்னு எல்லாருமே சொல்றாங்க. நான் சொன்ன ஒரு நாளைக்கு எங்க வீட்டுல நடக்கிறதே நான் 6 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும், நடந்துகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா உங்களுடைய கருத்துக்கள் மிக அருமை. நான் இனிமே டெய்லி ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து நடக்கிறத கடைபிடிக்கிறோம். எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் எளிமையான முறையில் இருந்தது, பின்பற்றக்கூடியதாகவும் இருந்தது. ஆக இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களது உரை வழக்கத்தை விட இன்று சிறப்பாக அமைந்திருந்தது, பயனுள்ளதாகவும் அமைந்துள்ளது. ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு பெருமை சேர்த்த, அழகு சேர்த்த, முற்றோதல் செய்த மாணவி, உரையாசிரியர் அவர்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய நமது ஆளுமைகளுக்கும், சிறப்புரை ஆற்றிய நமது பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை இரவு 8 மணி அளவில் உங்கள் எல்லோரை